आइए हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे। கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். अनुग्रह से प्रेम करने वाले भले परमेश्वर आपकी स्तुति हो। ஆஸ்வதிக்கப்பட்டதான பரிசுத்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். आशीषित परमेश्वर आपके पवित्र दिन के लिए आपके नाम की स्तुति करते हैं। அருமையான திருச்சபை குடும்பங்களோடு இணைந்து துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் கூட தருணத்துக்காக நன்றி. एक सुंदर कलिशा और परिवार के साथ आराधना करके अभी आपका वचन ध्यान करने का अनुग्रह जो आपने दिया, இந்த धन्यवाद। இடத்துல அடியான் அழைத்து கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் நீங்க தான் அழைத்து வந்திருக்கீங்க. प्रभु आप ही मुझे यहाँ पर लेकर आए हैं। என்னை மறைத்து நீங்க முற்றிலுமாக நீங்க வெளிப்பட வேண்டுமா ஸ்தோத்திரம். मुझे ढांप कर पूरी तरह से आप ही प्रकट होने के लिए मैं प्रार्थना करती हूँ। என்னை அழைத்தவர் நீங்க. मुझे जो आपने बुलाया, என் வாழ்க்கையில் அனுமதித்ததை மாத்திரம் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளவும், आप मेरे जीवन में अनुमति देकर ऐसी गवाही को बताने के लिए, நீங்க தருகின்ற வார்த்தைகளை மாத்திரம் சபையிலே போதிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நீ பேசுங்க நாங்க கேட்கட்டும். आप दिए हुए वचनों को ही सभा में प्रभु जी बताने के लिए पवित्र आत्मा परमेश्वर सहायता करे। இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே यीशु राजा के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். முதலாவது மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்துவோம். सबसे पहले परमेश्वर को हम महिमा देंगे। அருமையான திருச்சபைக்கு அழைத்த அன்பு சகோதரிக்கு நன்றி சொல்கிறேன். प्रिय कलीसिया में मुझे निमंत्रण करने वाली प्रिय बहन को मैं அருமையான धन्यवाद देती हूँ। தகப்பனாருக்கும் நன்றி சொல்கிறேன். और वैसे ही प्रिय पिताजी को भी मैं जो है धन्यवाद व्यक्त करता हूँ। ஊழியம் என்பது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்த உடனே பார்த்தா நான் என்னோட முகம் தெரியாதுன்னு சொல்லி சிஸ்டர் இங்கே கொண்டாந்துட்டாங்க என்ன. मेरा चेहरा नहीं दिख रहा है इसलिए सिस्टर मुझे यहाँ पर लेकर आ ஏன்னா गई। நான் அவ்வளவு ஹைட்டா இருக்கிறேன் நான். मैं उतना हाइट हूँ। அல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு சாட்சியும் செய்தியுமா உங்களுக்கு சேர்ந்து வரும். मैं गवाही और जो है वचन को एक साथ बांटूंगी। நான் சைலோ மிஷனரியாக இப்பொழுது பாத்து பசி போதிலே ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறேன். मैं शाइलो मिशन में जो है सेवा कर रहा हूँ। அங்கும் நம்ம சிறிய சபை தான் இருந்தாலும் அங்க ஃபுல் ஸ்டடி பயங்கரமான பிஸி தான் இப்போ அங்க. और काफी छोटी सी कलिसिया होने से भी काफी व्यस्त कलिसिया है। 2 ஊழியர்களை அங்க இன்வைட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. अभी हम 2 सेवा को आज मैं करके आया हूँ। அவசரமா அங்க ஒரு 9:30 9:45 வரைக்கும் அங்க இருந்துட்டு தான் வந்திருக்கேன். बहुत ही जल्दबाजी में 9:40-45 तक मैं वहीं पर रहा। அவ்வளோ வேகமா தான் வந்திருக்கு. ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்தாரு. और उतना जल्दी से मैं आया, पवित्र आत्मा मुझे लेकर आए। நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே அது பிரயோஜனமாக இருக்கும். सच में ही आपके जीवन में ये प्रयोजन रहेगा। நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். और मैं जो है हिंदू परिवार में जन्म लिया। இயேசு கிறிஸ்து பற்றி தெரியாத குடும்பத்தில் இந்து பக்தியில ரொம்ப பக்தியா வளர்க்கப்பட்டவன் நான். और यीशु मसीह को नहीं जानता हुआ परिवार में, हिंदू परिवार में काफी भक्ति से मैं बड़ा हुआ। என் தந்தையார் பேர் கணபதி, என் தாயார் பேர் பஞ்சவர்ணம். और मेरे पिता का नाम गणपति और मेरी माँ का नाम पंचवर्णम। 8வது மகனாக நான் பிறந்தேன். मैं 8वां बेटा के रूप में मैं पैदा हुआ। ரொம்ப பக்தி உள்ளவனாக நான் அலைந்து திரிந்தேன் நான். बहुत ही भक्ति के साथ मैं घूम रहा था, फिर रहा था। சென்னையில தான் வாழ்ந்தேன் நான். और मैं चेन्नई में ही मेरा परवरिश हुआ। எனக்கு 4 ஆண் பிள்ளைகள், அதாவது 3 டெலிவரியில 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. और मेरा को जो है 4 बच्चे पैदा हुए। 3 டெலிவரியில 3 பேர், 4 பிள்ளைங்க. ரெட்டை குழந்தை, ட்வின்ஸ் और லாஸ்ட். ट्विंस जो है पैदा हुए। பெரிய நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அந்த சாட்சி சொல்லும்போது உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். मैं क्यों बता रहा हूँ, जब मैं गवाही बताऊंगा तो ये सारी बातें उसमें प्रयोजन रहेगी। மூத்த மகன் பேர் விக்னேஷ், அடுத்து விஜய், விநாயகன், வேலவன், இப்படி பேர் வச்சோம். ये सारे नामों को जो है बच्चों को रखा गया, विघ्नेश, ஆனாலும் विनायक। இயேசுவை தெரியாத ஒரு பாவியாக வாழ்ந்தவன் நான். यीशु को जाने बिना एक अभागा की तरह मैं जी रहा था। தூங்கி முடிச்சா கோயில் தான். और सोना है जो भी है मंदिर में ही। அப்படி அந்த கோயில் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு அலைஞ்சு கொண்டே இருந்தேன் நானு. हमेशा मंदिर में ही मैं रहता था। பணம் இருக்கும்போது, காசு கையில நிறைய இருக்கும்போது கடவுள் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. और जब पैसे बहुत थे मेरे हाथों में तब परमेश्वर कौन है मुझे नहीं पता। எல்லாமே இழந்த பிறகு सब कुछ खो जाने के बाद தற்கொலைக்கு நேரா போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ऐसी परिस्थिति कि मैं सुसाइड की तरफ मैं जा रहा था। அப்போதான் எனக்கு புத்தி தெரியுது. तभी मुझे ज्ञान आया। அப்ப நான் வழிபட்ட அந்த தெய்வம்லாம் உண்மைதானா? क्या मैं जिनको मैं पूजा कर रहा हूँ क्या वही सच्चे देवता है? ஏன் இந்த தோல்வி ஏன் எனக்கு வந்துச்சு? फिर क्यों ये हार मेरे जीवन में आ गई? நான் எல்லா விக்கிரங்கள் படங்கள்லாம் கேக்குறேன், நீ மெய்யான கடவுளான்னு கேக்குறேன். मैं सारे जो है मूर्तियों के चित्रों से पूछ रहा था, क्या तू असली देवता है, असली देवता ஒரு है? பதிலும் கிடையாது. एक भी जवाब नहीं। அப்ப இயேசுவுடைய படமும் வசனமும் என்னுடைய வீட்ல கிடையாது, கடையிலயும் கிடையாது. तब मेरे घर में ना यीशु का चित्र था, ना वचन था, कुछ भी नहीं था। நானா உங்களை மாதிரி இந்த கிறிஸ்டியானிட்டி பீப்புளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். मैं जब मसीह लोगों को आप
आप लोगों की तरह लोगों को देखता था, बड़ा खुशी होती थी। எவ்வரி சண்டே பாத்தீங்கன்னா அழகா சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு அவங்கள பார்க்கும்போதே வரும். हर संडे जब देखो तो बड़े खुशी के साथ चर्च जाते, उनको देखकर बड़ा एक आनंद होता था। நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, யாருமே இயேசு பத்தி எனக்கு சொன்னதே கிடையாது. बहुत सारे मेरे मित्र थे, लेकिन किसी ने मुझे यीशु के बारे में नहीं बताया। நானே என்ன பண்றேன், முழங்கார் படிட்டு என்னுடைய கடையில நானே முழங்கார் படிட்டு இயேசுவே நீங்க மெய்யான கடவுளான்னு கேட்டேன். मैं ही अपने जो है दुकान में वहां घुटने टेक कर, यीशु मसीह क्या सच्चा परमेश्वर तू ही है, मैंने ऐसा அந்த पूछा। ஒரு கேள்வி கேட்டது நிமித்தமே உங்கள் மத்தியிலே இன்று சாட்சியாக நிறுத்தி वो இருக்கிறார். एक जवाब मैंने पूछा, इसलिए आज मैं आपके सामने गवाह के रूप में खड़ा हूँ। அதன் பிறகு 89ஆம் ஆண்டு தான் அந்த கேள்வி, அந்த இயேசுவே நீ மெய்யான தெய்வமான்னு கேட்ட பிறகுதான் காஸ்பல் சுவிசேஷம் வந்து எனக்கு வர ஆரம்பித்தது. और साल 89 में जो है यीशु को मैंने जब पूछा आप ही सच्चा परमेश्वर है कि नहीं, तब सुसमाचार मेरे पास आया। ஒரு அன்பான சகோதரி முதலாக வந்து என்னுடைய நான் நஷ்டமடைந்துட்டேன்னு சொல்லி ஒரு பாஸ்டர்ட்ட அழைச்சிட்டு போனாங்க ஜெபத்துக்காக. और एक प्रिय बहन जो है, मैं बहुत नुकसान हो गया था, एक पास्टर को लेकर मेरे पास आई प्रार्थना करवाने के அந்த लिए। வீட்டுக்கு பாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பக்தியா தான் போறாங்க, பக்தியா தான் போயிட்டு இருக்காங்க. और जब पास्टर के घर जाते हैं तो बड़े भक्ति के साथ हम गए थे। அவர் ஒரு சினிமா நடிகர். और वो एक सिनेमा में काम करने वाले एक्टर थे। அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். वे उद्धार पाकर वो सेवा कर रहे थे। அங்க சென்றவுடன் சொன்னார், தம்பி நான் இயேசுவை சொல்வது வந்து இது மத மாற்றம் இல்ல மனமாற்றம் என்று சொன்னார். और उन्होंने बोला कि भाई मैं यीशु के बारे में जो आपको बता रहा हूँ, धर्म परिवर्तन नहीं है, ये केवल मन का परिवर्तन है। உடனடியாக நான் எனக்காக ஜெபித்தவுடன் அவருடைய பாதங்கள்ல கால்ல விழுந்து எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தார் வரும்போது. और प्रार्थना करते वक्त मैं घुटने टेक गया उनके पांव के पास, और प्रार्थना करवाने के बाद उन्होंने मुझे एक बाइबल दिया। தம்பி இந்த பைபிளை படிங்க, நீங்க வருகிற சண்டே வாங்க, நான் ஒரு இடம் சொல்றேன் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னார். उन्होंने बोला कि भाई इस बाइबल को पढ़िएगा और अगला संडे मैं जो जगह बताऊंगा वहां पर चर्च में आ जाना। அந்த வீட்ல அந்த பைபிளை வாங்கிட்டு நான் வெளியில வரும்பொழுது, और उस घर में जब मैं बाइबल को लेकर जब मैं आया, அந்த அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து ஒரு வசனம் இருந்தது. घर के बाहर एक वचन था उनके, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். आज से मैं तुम्हें आशीषित करूंगा। நான் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், मैं बहुत सारे मंदिरों में गया हूँ, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் வேர்ட்ஸ் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. कहीं पर किसी मंदिर में आज से लेकर मैं तुम्हें आशीषित करूंगा ऐसा அப்போ वचन कहीं नहीं அந்த देखा। வசனத்தை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. वचन को देखते ही मुझे बड़ा आनंदित हुआ। உடனே வீட்டுக்கு வந்து என் மனைவியிடத்துல சொன்னேன், मैं तुरंत मैंने घर आया और अपनी पत्नी से कहा நம்ம வர்ற சண்டே சர்ச்சுக்கு போறோமா அப்படின்னு. अगले संडे से हम चर्च जाएंगे। நான் சர்ச்சுக்குலாம் வர மாட்டேன், நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. उसने बोला कि मैं चर्च नहीं आऊंगी, आप जाओ। என் அன்பான மனைவியின் பெயர் அப்பொழுது பூங்கோதை, இப்போ பேப்டிசம் நேம் எஸ்தர், எங்க மனைவி பேர். और उस समय दूसरा नाम था, बपतिस्मा के बाद मेरी पत्नी का नाम एस्तर हो गया। அப்போ சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன், நீங்க மட்டும் போங்க அப்படின்ட்டாங்க. उन्होंने बोला कि मैं चर्च नहीं आऊंगी, आप जाइए। எனக்கு 4 ஆண்மகன்ல ஒரு ஆண்மகன் இறந்துட்டா, 3 பையன் மட்டும் எனக்கு இருக்காங்க இப்போ. और 4 लड़कों में से एक लड़का का डेथ हो गया, अभी 3 ही लड़के मेरे पास हैं। நான் ஃபர்ஸ்ட் சண்டே நான் மட்டும் சர்ச்சுக்கு போறேன். पहला संडे मैं अकेला चर्च जा रहा था। போகும்போது பைபிள்ல பனியனுக்குள்ள போட்டு தான் மறைச்சிட்டு தான் போறேன் நான். मैं जाते वक्त बाइबल को बनियन के अंदर छिपा कर ही मैं गया, நிறைய எங்க ஸ்ட்ரீட் வந்து அந்த மாதிரி ஒரு தெரு சர்ச்சுக்கு போற நபரே கிடையாதுங்க யாருமே. क्योंकि हमारे स्ट्रीट में चर्च जाने वाले कोई भी लोग नहीं ஆனா थे। எப்படியோ தடைகள் எல்லாம் தாங்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன் ஃபர்ஸ்ட். कैसे भी करके सारे समस्याओं को पार करके मैं चर्च चला அது गया। மாரநாத திருச்சபை ராயபுரத்துல இருக்கிறது. சென்னையில. रायपुरम में जो है मारनादा एक चर्च है। அங்க கர்த்தருடைய வார்த்தை முதலாவது ஒரு தேவதாசன் பிரசங்கித்தார். परमेश्वर के दास ने प्रभु का वचन को प्रचार किया। ஏசாயா 41:10 வசனத்தை வச்சு முதல் பிரசங்கத்தை கேட்டேன். यशायाह 41 और 10 का वचन लेकर पहली बार उन्होंने प्रचार நீ किया। பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். तुम मत डर, मैं तुम्हारे साथ हूँ। திகையாதே, நான் உன் தேவன். मत डर मत घबरा, मैं तुम्हारा परमेश्वर हूँ। நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். मैं तुम्हें बल दूंगा और मैं तुम्हारी सहायता என் करूंगा। நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். मेरे दाहिने हाथ से मैं तुम्हें संभाल लूंगा। இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் அறியாம ஒரு சந்தோஷம், வேதாகமத்தை பெரட்டி பார்க்கிறேன் இந்த பைபிள் எங்க இருக்கு வசனம்னு. और वचन सुनते ही बड़ा आनंद हो गया, बाइबल में ये वचन कहाँ है, मैं पलट पलट कर ढूंढ रहा था। ஆராதனை முடிந்தவுடன் போய் பாஸ்டரோட பாதத்துல முழி முழங்கால் போட்டேன். जैसे आराधना खत्म हुआ, पास्टर के पांव के पास जाकर मैं घुटने टेक दिया। தம்பி நீங்க கண்டினியூவா பிரேயருக்கு வாங்க, இயேசுப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். उन्होंने बोला भाई तू लगातार जो है चर्च में आ, यीशु मसीह जरूर तेरे जीवन को அடுத்த छुएगा। சண்டே எப்போ வரும்னு சொல்லி எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். और उतना मुझे रुचि हो गया कि अगला संडे कब आएगा, अगला संडे कब அவ்வளோ आएगा। சபையில உள்ள ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ அன்பு கூர்ந்து எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சபையில. चर्च के सारे लोग मुझसे बड़े प्रेम करके मुझे आकर पूछने लगे। எந்த கோயிலையும் போய் அர்ச்சனை பண்ணும்போது எந்த கோயிலையும் யாரும் விசாரிக்க மாட்டாங்க. इतने बार मैं इतने सारे मंदिरों में गया, लेकिन कभी किसी ने मुझे पूछा नहीं। அவ்வளவு ஒரு சர்ச்சுக்குள்ள அவ்வளவு டிஃபரெண்டான ஒரு அன்பை என்னால பார்க்க முடிஞ்சது. चर्च के अंदर मैंने एक अलग ही प्रेम को मैं देख पाया। நெக்ஸ்ட் அடுத்த வாரம் சண்டே என் மனைவிட்ட சொன்ன சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. अगला संडे मैंने पत्नी से कहा कि चर्च में जाना
है। அப்பவும் சொன்னாங்க நான் வரல, நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. उन्होंने बोला कि मैं खाना बनाऊंगी, आप जाइएगा। என்னோட பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், मैंने अपने बच्चों को बताया, அப்பா கூட சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா போகும்போது ஒரு லட்டு கிடைக்கும், வரும்போது ஒரு லட்டு கிடைக்கும். अब्बा के साथ चर्च आएंगे तो जाते समय एक लड्डू मिलेगा, आते समय एक लड्डू मैं लेके दूंगा। மூன்று பேரும் சண்டே காலையில அதிகாலையில எழுந்து குளிச்சிட்டு அப்பா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. और तीनों बच्चे संडे सुबह नहाकर अब्बा चर्च जाएंगे करके बोलते थे। மூன்று பேரும் கரெக்டா அங்க ராயபுரம் போய் பஸ் விட்டு இறங்கணும்னா அப்பா லட்டு கேட்பாங்க, லட்டு வாங்கி கொடுத்துருவேன். और रायपुर में बस उतरते लड्डू पूछेंगे, मैं लड्डू उनको लेकर देता था। லட்டு சாப்பிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. लड्डू खा खा के चर्च आते थे திருப்பி சர்ச்சு முடிஞ்ச உடனே திருப்பி சேம் ரூட்ல வந்து லட்டு கேட்பாங்க. और फिर वापस चर्च से आते ही उसी जगह पर फिर लड्डू पूछेंगे। வாரத்துல எனக்கு 6 லட்டு செலவாகும். और एक हफ्ता में 6 लड्डू का खर्च मुझे होता था। அல்லேலூயா. हालेलुया। இந்த மூன்று பேரும் ஊழியக்காரரா இருக்காங்க. अभी तीनों के तीनों परमेश्वर के सेवक हैं। கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? तालियों को बजाकर परमेश्वर की महिमा हालेलुया। करें। हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்போ எங்க பிள்ளைங்க பேசுவாங்க, கான்ஃபரன்ஸ்ல போன் போட்டு பேசுவாங்க. अभी भी बच्चे जो है कॉन्फ्रेंस कॉल में मुझसे बात करते हैं, நம்ம அப்பா வந்து இனிப்பு கொடுத்தே மதம் மாத்திட்டாரா நம்மள. मेरे पिताजी मीठा खिला खिलाकर हमें जो है बदल दिए हैं। அல்லேலூயா. हालेलुया। வெம்பலேஜ் பகுதியில என்னுடைய இரண்டாவது மகன் வெம்பலேஜ்ல ஊழியம் செய்கிறார். और मेरा दूसरा बेटा विम्बरलीगंज में सेवा करता है ஃபெரார்கஞ்ச் பகுதியில் என்னுடைய லாசசன் ஊழியம் செய்கிறார். और मेरा आखिरी बेटा फरारगंज में सेवा करता है இங்க அந்தமானில இருந்து இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விழுப்புரத்துல ஊழியம் செய்கிறார் மூத்த மகன். और बड़ा बेटा जो है वेलुपति ऐसा जगह पर सेवा करता है என்ன ट्रांसफर என்ன होकर। பத்தி பேசுறதுக்காக நான் வரல. मैं अपने बारे में बात करने नहीं आया, ஆண்டவர் யாருங்கிறது பேசுறதுக்காக வந்திருக்கேன். परमेश्वर कौन है ये बात करने के लिए आया நான் हूं। இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு जब मैं यीशु मसीह को स्वीकारा था 90ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். साल 90 में मैंने बपतिस्मा लिया 90ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாளாவது இயேசு அறிவிக்காம இருக்க கூடாது. और साल 90 में जब बपतिस्मा लिया एक भी दिन बिना परमेश्वर को बताए मैं नहीं रहता था। அவ்வளவுதான் எல்லாம் அந்த என்ன வழிநடத்துற பாஸ் கூட சென்று வீட்டு கூட்டங்கள்லாம் போய் சாட்சி சொல்லுவேன். और हर जगह जगह पास्टर ने जो मुझे प्रभु में चलाया उनके साथ साथ जाकर घर घर जाकर गवाही देता था। எங்க போனாலும் ஒரு பாட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் பாடுவேன். कहीं पर जाऊं तो मैं एक गीत पहले गाता था। அந்த பாட்டை சேர்ந்து பாடுங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பாடுங்க. एक ही सेंटेंस में भी मिलकर गाना चाहता हूँ। எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. हालेलुया। மியூசிக் போடுறத பார்த்தா பிரதர் அடிக்கிறத பார்த்தா பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. म्यूजिक जो बजा रहा है भाई को देखने से गाते रहने का मन हो रहा है। நல்ல அருமையான பிரதர் தம்பிங்க எல்லாருமே தெரியும். सारे भाइयों मैं जानता हूँ प्रिय भाई இங்க को। வொர்ஷிப்ல இருந்த தம்பி எலிசா எங்க போயிட்டாரு. एलिशा भाई जो वर्शिप में आए थे பிரைஸ் எல்லாம் ரொம்ப நீண்ட நாள் நண்பர்கள் அவங்க. और मैं भी उन्हें जानता हूँ। நிச்சயமா வந்து ஒரு அருமையான இடத்துல தான் வந்திருக்கிறோம் சாட்சிக்காக. एक अच्छी जगह पर मैं गवाही बताने के लिए आया हूँ। ஆண்டவரை பின்பற்றுவது என்பது வந்து பிலிப்பியர் 1:29 சொல்லுகிறது. फिलिपियों 1 और 19 वचन में कहता है 1:29 என்ன சொல்லுதுன்னா 129 கிறிஸ்து இயேசுவானவரை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக நமக்கு பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. मसीह यीशु के पीछे चलना ही नहीं लेकिन यीशु के लिए हमें तकलीफ भी सहना है। பாடுபடுகிறது அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उनके लिए दुख उठाना ये हमारे लिए अच्छी बात है। அருளப்படுகிற வார்த்தை என்பது தண்டனை அல்ல. और अनुग्रह हुआ है ये जो वर्ड है ये दंड नहीं है, அது வந்து ஒரு gift போல அது. वो एक जो हमें भेंट की तरह है। அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து பின்பற்றுவது என்பது வந்து நீங்க தனியே இந்த பாரத்தை சுமப்பதே கிடையாது. और वैसा परमेश्वर के पीछे हमें जाना चाहिए। அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் நிச்சயம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். उन्होंने कह दिया कि हर दिन मेरे अपनी सूली उठाकर मेरे पीछे ना चले तो मेरे योग्य नहीं है। அவருக்காக வைராக்கியம் கொண்டு வாழக்கூடியவர்களை தான் ஆண்டவர் அழைக்கின்றார். उनके लिए वैराग्य से जीने वालों को ही परमेश्वर आगे बुलाते हैं। அதற்காகவே ஆவியானவர் உங்கள் மத்தியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த इसलिए ஆவியானவர். पवित्र आत्मा परमेश्वर आपको दिया गया है। பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம சபையில கூடி வர முடியாது. पवित्र आत्मा के बिना हम कलीसिया में एकत्रित होकर आ नहीं सकते। அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்று நம்மை ஒருமனப்பட்டவர்களாக கூடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சாட்சியம் கேட்பதற்கு நிறுத்தி இருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर हम सबको एक
देख करके हमारे जीवन में हुए गवाही को सुनने की तरह आज किया है। சென்னை பட்டணத்துல இயேசு அறிவிக்காத நாள் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாட்களும் இயேசு அறிவித்துக் கொண்டே இருப்பேன். और चेन्नई के नगर में उस जगह पर यीशु को बताए बिना एक भी दिन नहीं रहता था। वहां हर दिन मैं यीशु के बारे में बताता था। இந்த 93ல வந்து அந்தமான் கொண்டு வந்தார் ஆண்டவர் என்னை. और परमेश्वर 93 में मुझे अंडमान लेकर आए। என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சென்னையில இருக்காங்க. मेरे पत्नी और जो बेटे हैं चेन्नई में ही थे। என்னை சென்னையில இந்த அந்தமான் தீவுல ஹட்பே தீவுக்கு வந்து 18 மாதங்கள் கொண்டு வந்தாருங்க. और मुझे हडबे महीने में 18 महीने के लिए लेकर आया गया था। 18 monthsல வந்து ஆண்டவர் வந்து தனிமைப்படுத்தி ஜெபத்திலையும் வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தார். 18 महीने में मैं अकेले परमेश्वर मुझे अलग किया और प्रार्थना और वचन को सीखने में मदद किया। 18 மாதங்கள் சென்று சென்னை திரும்பினேன். 18 महीने के बाद वापस मैं चेन्नई चला गया। சென்னை சென்றவுடன் அதாவது அரசியல் லீடர்ஸ் ஜெயலலிதா, ரஜினிகாந்த் மற்றும் எல்லா முக்கியமான லீடர்ஸ்களை இயேசுவின் அன்பை அறிவிக்க ஆரம்பித்தேன். और जब चेन्नई गया जयललिता वैसे बड़े-बड़े लीडर्स को भी मैं प्रभु के बारे में बताने लगा। ராஜீவ் காந்தியுடைய கொலை கைதிகளாக இருந்த சாந்தன், பேரறிவாளன், முருகன், நளினி அந்த கைதிகள் எல்லாம் வேலூர் சிறையில் இருந்தாங்க. அப்ப அந்த ராஜீவ் காந்தி கொலை செய்தவர்கள் और राजू गांधी जी को जिन्होंने मारा था उन सबको जेल में दूसरी जगह रखे हुए थे। எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். उन लोगों को भी जाकर प्रभु के बारे में बताने का, प्रेम बताने का प्रभु ने अनुग्रह दिया। அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த நரசிம்மராவ் அவர்களுக்கு வேதத்தை அனுப்பி சத்தியத்தை அறிவிக்க கிருபை செய்தார். और उस दिन जब प्रधानमंत्री जो थे नरसिम्हा राव जी, उनको भी प्रभु का वचन बताने के लिए अनुग्रह दिया। காலை 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் அதிகாலையில. और सुबह 2 बजे से लेकर 4 बजे तक मैं प्रार्थना करता 4 था। மணியிலிருந்து 6 மணி வரை தெரு பிரசங்கம். और 4 से 6 बजे तक जो है स्ट्रीट गॉस्पल में बताया தெரு करता था। பிரசங்கம் சென்னையில எல்லாம் எவ்வளவு எல்லாம் ரவுடிஸ் உள்ள இடங்கள்ல தான் அவியான கொண்டு செல்வாராங்க. और जितना राउडी रहने वाले जगह पर भी पवित्र आत्मा परमेश्वर मुझे ले जाते थे। உங்களுக்கு தெரியும் சென்னை பட்டணம், தண்டாரப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், காசிமேடு இந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பகுதி. அந்த பகுதியில போய் அதிகாலை வேளையில சத்தம் போட்டு இயேசுவோட அன்பை அறிவிப்பேன். आप जानते हैं इन सारे नामों को। वहां पर जो है काफी जो है लड़ाई झगड़ा वाला जगह है, गुंडागर्दी होता है। वहां सुबह सुबह जाकर शुभ समाचार प्रचार करता था। ஆண்டவர் ஒரு நாள் என்னை ஒரு நாள் ஓய்ந்திருக்க விடவே இல்லை என்னங்க. परमेश्वर मुझे एक दिन भी विश्राम लेने की तरह उन्होंने छोड़ा ही எங்க नहीं। பிள்ளைகள் எல்லாரும் எவரி சண்டே ஸ்கூல் முடிந்தவுடன் மத்தியானத்து சண்டே லீவுனால சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவுடன் ट्रैक्स मिनिस्ट्री பிள்ளைகளை அழைச்சு போயிடுவேன். मैं अपने बच्चों को लेकर संडे सर्विस खत्म होने के बाद मैं उनको ट्रैक्स बांटने के लिए साथ में ले जाता அங்க था। பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். ஒரு 5 மாடி 6 மாடி பில்டிங் எல்லாம் இருக்கும். वहां पर 5 तला 6 तला का बिल्डिंग होता है। நான் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், இந்த 2 பில்டிங் உனக்கு தான், நீ போய் என்ன பண்ற எல்லா வீடுகளுக்கும் டோர் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துருவான்னு சொல்லுவேன். मैं बोलता था कि 2-2 तला आप लोग इसको लेकर जाइए और ट्रैक्स घर घर जाकर बांटिए। ஒரு நாட்கள் கூட பிள்ளைகளை கூட ரெஸ்ட் நாட்களை விட்டதே கிடையாது. मैं एक दिन भी बच्चों को आराम लेने के लिए छोड़ता नहीं था। கைப்பிரதிகள் வந்து என் வீடு முழுதுமாக அந்த செல்ஃப்ல வெறும் கைப்பிரதிகள் ஃபுல்லா அடிக்க இருக்கும். मेरे घर के सेल्फ में जो है सिर्फ ट्रैक्स से ही भरा रहता था। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசுவுடைய அன்பை அறிவிக்காத நாள் கிடையாது. இயேசுகிற பஸ்ஸா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், ஆண்டவருடைய அன்பை அறிவித்துக் கொண்டே இருக்கணும் தான் ஓடிடுச்சு எனக்கு. और बस हो, ट्रेन हो, यीशु मसीह का प्रेम बताते रहना है, यही काम मैं करता था। 95ல வந்து வேதாகம கல்லூரிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். और 95 में बाइबल कॉलेज के लिए एप्लीकेशन मैंने दिया। அந்த அப்ளிகேஷன் வாங்குனவங்க வந்து என்னோட ஃபேமிலி பெருசா இருக்கிறதுனால என்ன அவங்க எடுத்துக்கொள்ளல அவங்க. और एप्लीकेशन लेने वाले कि मेरा परिवार बड़ा परिवार है इसलिए मुझे ज्वाइन नहीं करे। ஏன்னா பைபிள் காலேஜ்னா அங்கேயே தங்கி படிக்கணும். क्योंकि बाइबल कॉलेज में स्टे करके पढ़ना है। மனைவி பிள்ளைகளுக்கு யார் சாப்பாடு கொடுக்கிறது? मेरे बच्चों और पत्नी को कौन खाना देगा? அதனால பைபிள் காலேஜ் அவங்க எடுத்துக்கொள்ளல. इसलिए बाइबल कॉलेज में मुझे लिया नहीं गया। ஆனால் எவ்வரி ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து அந்த வேதாகம கல்லூரி வழியா போவேன். அந்த ரெஸ்டாவ்ல அந்த வழியில தான் போவேன் நான். और फिर भी सप्ताह में एक बार बाइबल कॉलेज के उस रास्ते पे मैं जाता था। அந்த என்ட்ரன்ஸ் போன உடனே நடையெல்லாம் ரொம்ப ஸ்லோவா போயிடுவேன். और जब एंट्रेंस में जाता था पास में तो धीरे धीरे जाता था। ரொம்ப பொறுமையா போவேன். बहुत धीरे धीरे जाता था। அங்க என்ன சொல்றாங்களோ ஒன்னொன்னா கேட்டு காதுல वहां வாங்கிக்குவேன். पर क्या सिखाते हैं एक एक सुनकर कम से कम मैं सीखूं। அதுதான் என்னோட பைபிள் காலேஜ். वही मेरा बाइबल कॉलेज था। அல்லேலூயா. हालेलुया। அப்படி அந்த ஆண்டுகளுக்கு வரும்போது 2001ஆம் ஆண்டு எனக்கு ஒரு பாஸ்டர் வந்து ஒரு லேண்ட் கொடுத்தாரு எனக்கு. 2001 में एक पास्टर ने मुझे जमीन दिया। நல்ல இடத்தை வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு. பணம் இல்லாம இடம் கொடுத்துட்டாரு. एक फ्री में बिना पैसे के एक जमीन दिया। நீ வாடகையை கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம், வீடு சொந்தமா வீடு கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னாரு. आप किराए में रहकर तकलीफ करने की जरूरत नहीं है, एक अपना घर बना लीजिए। நல்ல மெயினான பிளேஸ்ல நல்ல இடம் கொடுத்தாங்க. நாங்க வீட்டையும் கட்டிட்டோம். और बहुत ही सुंदर जगह पर वो जमीन दिए, घर भी हमने बना लिया। ஒரு பெரிய வீடு கிடையாது, மீடியமா ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஓலை வீடு தான். பெரிய வீடா கட்டி நல்ல வீடா கட்டிட்டோம். बहुत बड़ा घर नहीं लेकिन एक परिवार रहने की तरह एक अच्छे घर को हमने बना दिया। இது அடுத்த நாள் குடி போக வேண்டும்.
अगले दिन हमें वहां पर जाकर रहना है। நான் சாட்டர்டே வந்து நான் என்னுடைய சீனியர் பாஸ்டர்ட்ட போய் நான் சொல்றேன், நாளை சர்ச்சு முடிஞ்ச உடனே நான் புதிய வீடு குடி போறதுக்கு இருக்கிறேன்னு சொன்னேன். मैंने अपने सीनियर पास्टर से कहा कि कल चर्च खत्म होने के बाद ही हम नए घर में शिफ्ट होने वाले हैं। உங்களுக்கு தெரியும் ரெவரண்ட் டாக்டர் வசந்த் எட்வர்ட் அவர்கள். और डॉक्टर वसंत एडवर्ड जी से मैंने कहा था। அவர்கிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி நாளை சர்ச்சு முடிஞ்ச உடனே நான் அந்த வீடு ஒன்று புதுசா கட்டியிருக்கிறேன், அங்க குடி போறேன்னா அங்க போயிடுறேன் அப்படின்னேன். मैंने उनसे कहा कि कल आराधना होते ही मैं अपने घर में शिफ्ट करने वाला हूँ बाल बच्चों के साथ में। பிரதர் ஜெபித்தீங்க, பிரேயர் பண்ணீங்களா? उन्होंने पूछा कि ब्रदर क्या आपने प्रार्थना किया? பிரேயர் பண்ண சார் பாஸ்டர் அப்படின்னேன். पास्टर हमने प्रेयर किया, मैंने कहा। நாளைக்கு சண்டே வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு. कल संडे आइए हम बात करेंगे। ஆராதனை காலையில நான் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சில் போய் இருந்தோம், ஆராதனையில இருந்தோம். हम सुबह पति पत्नी और बच्चों के साथ आराधना अटेंड करे। ஆராதனை வொர்ஷிப் முடிந்தவுடன் ஆண்டவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அவர் और वर्शिप खत्म होते उन्होंने एक अनाउंसमेंट किया। ஒரு மிஷனரி ஃபேமிலி இன்றைக்கு நான் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். आज एक मिशनरी परिवार को हम प्रतिष्ठित करने वाले हैं। பிரதர் டேவிட் ஃபேமிலியா வாங்கன்ட்டார். ब्रदर डेविड फैमिली आगे आइए। ஹல்லேலூயா. हालेलुया। மதியம் சர்ச்சை முடிச்சிட்டு புதிய வீடு குடி போறதுக்கு இருக்கிறோம். हम दिन को आराधना खत्म करके नया घर में शिफ्ट करने वाले हैं। ஆனா தேவ மனுஷன் சொல்றாரு, நீ மிஷனரி பணிதளம் கச்சால் பணிதளத்துக்கு மிஷனரியாக இந்த பிரதிஷ்டை பண்ண போறோம்னு சொல்லி கூப்பிட்டார். लेकिन परमेश्वर के दास उस दिन बोल रहे हैं कि परमेश्वर के काम के लिए कचाल तुम्हें मिशनरी के रूप में हम प्रतिष्ठित करके भेजने वाले हैं। என்னுடைய மனைவி என் கையை பிடிச்சிட்டாங்க. मेरी पत्नी ने मेरा हाथ पकड़ लिया। என்னங்க வீடு கட்டியாச்சு, நம்ம வீட்டுக்கு போறதா? சர்ச்சுக்கு எங்கேயும் போக சொல்றாரு, நம்ம எங்க இந்த தீவு எங்க இருக்குன்னு தெரியாது. अरे हमने घर बना लिया है, घर में शिफ्ट होने के लिए कहीं जगह हमें भेज रहे हैं, क्या हो रहा है? நான் காத்திருந்தது அதுக்கு தான். எஸ் சார், ஊழியத்துக்கு தான் போறோம். मैंने बोला कि इतने साल हम जो बाट जो रहे थे सेवा के लिए, सेवा में ही जाना है। ஆண்டவர் சொல்லாம அவர் தேவ மனுஷன் பேச மாட்டார். परमेश्वर बिना कहे वो प्रभु का दास नहीं कुछ बोलेंगे। சரியாக நாங்க ஒரு மாதத்துக்குள்ளாக நாங்க பேக்கிங் பண்ணி சரியாக நாங்க போர்ட் பிளேயர் வந்து இறங்கிட்டோம். एक महीना में अपना बैग सब कुछ पैक करके हम पोर्ट ब्लेयर आ गए। போர்ட் பிளேயர்ல வரும் அந்தமான் தீவுல வரும்போது என்னென்னலாம் கப்பல்ல கொண்டு வரக்கூடாதோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ऐसा ऐसा कपल में जहाज में जो कुछ ला सकते थे सब कुछ लेकर आए। ஏன்னா நம்ம போற கச்சால் ஐலண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. क्योंकि कचाल कौन सा जगह है कुछ भी नहीं पता। அங்க சென்னையில இருந்து ஒரு ஸ்டவ், 10 லிட்டர் கெரோசின், மண்ணெண்ணெய் எல்லாம் கப்பல்ல இட்டு வரேன். और स्टव और सिलेंडर केरोसिन सब कुछ केरोसिन लेके सब कुछ लेके हम जो है शिप में आ गए। எங்க இறக்கி விட்டா கூட சாப்பாடு பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். कहीं पर भी रुक जाओ तो खाना बना के बच्चों को दे सकते हैं। ஒரு மகனுக்கு மட்டும் தான் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்கு, ரெண்டு பேருக்கு டிசி கிடையாது. और एक ही बेटा के पास स्कूल सर्टिफिकेट था, बाकी दो जन के पास टीसी सर्टिफिकेट भी नहीं था। ஏன்னா அங்க ஸ்கூல்ல போய் சர்டிபிகேட் போய் கேட்டாங்க. स्कूल में जाके सर्टिफिकेट मांगे हमने। நாங்க ஊழியத்துக்கு போறோம் சார், எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டேன். हम सेवा में जा रहे हैं, बच्चों का सर्टिफिकेट दे दो हमने कहा। அந்த சிஎஸ்ஐ ஸ்கூல் பிரின்சிபல் என்ன சொன்னார் தெரியுங்களா? आपको पता है सीएसआई स्कूल के प्रिंसिपल ने क्या कहा? இப்படிதான் நிறைய பேர் இயேசு பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னாரு. ऐसे ही यीशु का नाम बोल के काफी लोग धोखा दे के जी रहे हैं। அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துறாங்கன்னா, बच्चों का जीवन पूरा ऐसे ही खराब कर रहे हैं। நீங்க நினைச்ச நேரத்துல சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. जहाँ जहाँ आप जब सोचेंगे तब आपको सर्टिफिकेट नहीं मिलेगा। நான் சொன்ன என்ன பத்தி பேசுங்க, இயேசு பத்தி பேசாதீங்கன்னு. मैंने बोला मेरे बारे में बात करिए, यीशु के बारे में बात मत நீங்க करिए। சர்டிபிகேட் எப்போ வேணாலும் அனுப்புங்க எனக்கு. कभी भी आप सर्टिफिकेट भेजिए। நீங்க நான் எப்போ அனுப்புறீங்களோ அப்ப அனுப்புங்க, நான் எனக்கு சர்டிபிகேட் பிரச்சனை கிடையாது. सर्टिफिकेट का कोई समस्या नहीं, जब भेजना चाहते तब என் भेजिए। ஆண்டவர் என்னை நடத்த முடியும், என்னை அழைத்தவர் நடத்துவார் என்னை. मेरा परमेश्वर जिसने मुझे बुलाया वो मुझे चला सकता है। அந்த கச்சால போய் இறங்கணும். हम कचाल में जाके उतरे। கச்சாலுக்கு அவளை சீக்கிரமா அனுப்பல. டிசி ஆபீஸ்ல வந்து பயங்கரமான क्वेश्चनலாம் இருந்துச்சு. डीसी ऑफिस में बहुत सारे सवाल पूछे गए। அவங்க முதல்ல கேட்டதே என்ன கேட்டான்னு கேட்டீங்கன்னா, கச்சால என்ன சாகறதுக்கா போறீங்கன்னு கேட்டாங்க. सबसे पहले उन्होंने यही पूछा कि कचाल में मरने के लिए जा रहे हो? அங்க அவ்வளவு மலேரியா வியாதி வரும் அங்க. वहाँ पर बहुत मलेरिया की बीमारी है। ஆனாலும் நாங்க எங்க சர்ச் இருக்கு அங்க போறேன்னு சொல்லி நாங்க போனோங்க. वहाँ पर हमारा चर्च है ये जानकर हम वहाँ पर जाने के लिए तैयार हो அங்க गए। போனா அந்த கச்சால ஐலண்ட் வந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம், ஹிந்தி மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்காங்க. वहाँ पर जो है +2 तक इंग्लिश मीडियम, तमिल मीडियम, हिंदी मीडियम सब कुछ था। அந்த சர்டிபிகேட் இல்லாமலே போய் பிரின்சிபால்ட்ட பேசினேன், அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. बिना सर्टिफिकेट का ही टीसी का ही प्रिंसिपल से बात करने से एडमिशन मिल गया। மூன்று பிள்ளைகிட்ட சொன்ன +2 பாஸ் பண்ணனும்னா பைபிள் காலேஜ் போகணும். मैंने तीनों बच्चों से बोला +2 खत्म करते बाइबल कॉलेज जाना है। எல்லாம் தலை ஆட்டினானுங்க அப்படியே. तीनों ने सर अच्छा से हिलाया। +2 பாஸ் பண்ணனும்னா அவ்வளவுதான். +2 पास करने के बाद बस उतना ही। இவரே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. इतना अब्बा ही इतना तकलीफ उठा रहा है। நல்ல சாப்பாடு கிடையாது. हमें खाने को नहीं है। இங்க போர்ட் பிளேயரே இவ்வளவு ரேட் விக்குது விலை. पोर्ट ब्लेयर में ही इतना जमीन का इतना रेट है। கச்சாலைல வந்து காஞ்சி கொட்டாலும் கொட்டுவானுங்க, கீழே ஒரு தக்காளி கூட வேஸ்டா ஒண்ணும் கிடைக்காது நமக்கு. वहाँ पे जो है सूख के भी फेंक देंगे लेकिन कुछ भी मिलेगा नहीं। அவ்வளவு மோசம். எனக்கு அப்ப அந்த சப்போர்ட் வந்து எனக்கு எப்படி மிஷன் கொடுத்துச்சுன்னா 1800 rupees தான் எனக்கு சப்போர்ட். उस समय मिशन मेरे को केवल 1800 रुपया ही देती थी। அதுல நாங்க 5 பேர் சாப்பிடணும்.
उस पैसों में 5 लोग खाना है இல்ல ஊழியம் செய்யணும். और सेवा भी करना है। எப்படின்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. आप सोच कर देखिए। இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு தான் ஊழியத்துக்கு வரணும்னு அவனுக்கு ஆசை. इसलिए सारे तकलीफों को देख के बच्चों की आशा कि हम नौकरी करके सेवा में ரெண்டு करना பேர் है। +2 பாஸ் பண்ணாங்க. दोनों +2 पास करे உடனே ரெண்டு பேர் மீட்டிங் போட்டானுங்க. और दोनों मीटिंग करे। நாங்க போர்ட் பிளேயர் போறோம். हम पोर्ट ब्लेयर जा रहे हैं, எங்களை பைபிள் எங்களை வந்து காலேஜ்ல சேர்த்து விடுங்க. हमें कॉलेज में ज्वाइन कर दो। நான் உடனே பிள்ளைங்க உள்ளுக்கு எந்த மறுப்பு சொல்லல. मैंने कुछ भी उनको नहीं बोला। சாயங்காலம் வரைக்கும் எடுக்கலாம்ட்டாங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் சாட்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அதுக்காக தான் ये சொல்றேன். गवाही आपके लिए बहुत प्रयोजन रहेगी, ஏன்னா நம்ம அழைத்த தேவன் நீதியின் தேவன் அவர். क्योंकि हमारा परमेश्वर जिसने बुलाया वो जिंदा परमेश्वर है। எங்க பிள்ளைங்க வந்து போர்ட் பிளேயர் வந்த உடனே நான் அந்த ஐடோல தான் எங்களுடைய ஆபீஸ் இருந்துச்சு. हेडो में हमारा ऑफिस था அங்க பிள்ளைங்க வந்த உடனே நான் எல்லா காலேஜுக்கும் போங்கடான்னு சொல்லி டெய்லி ஆட்டோல தான் அனுப்பினேன் அவங்கள. और डेली जो है उनको कॉलेज के लिए ऑटो में मैं भेजता எல்லா था। இடங்களும் போய் அப்ளிகேஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல. कहीं हर जगह एप्लीकेशन दिया, एडमिशन नहीं मिला, ஏன்னா இங்க 10th வரைக்கும் இங்க பாஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அங்க அட்மிஷன் கிடைக்கும். क्योंकि 10th तक यहाँ पर ही पास करने से एडमिशन मिलता है। அவங்க 10th தமிழ்நாட்டுல முடிச்சிட்டு இங்க வந்து எப்படி காலேஜ்ல இடம் கிடைக்கும்? 10th तो तमिलनाडु में कंप्लीट करे, यहाँ आकर कैसे एडमिशन मिलेगा? அலைஞ்சு தெரிஞ்சிட்டு கடைசியில கோல்கர்ல வந்து ஷாஜி பிரிண்டர்ஸ்க்கு மேல வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டேன். बहुत सारे ढूंढे, बाद में गोलघर में साजी प्रिंटर्स के ऊपर एक कंप्यूटर का एजुकेशन सेंटर था, वहां पर ज्वाइन कर ரெண்டு दिया। பேரும் ஜாயின் பண்ணிட்டு நான் கச்சால் போயிட்டாங்க. दोनों को ज्वाइन करके मैं कचाल चला गया அடுத்த சன் அங்க 10th அடுத்த அவர் 10th கம்பார்ட் ஆயிட்டாரு. और उसके बाद 10th कंपार्टमेंट हो गया। அவர் மறுபடியும் ட்ரை பண்ணி எழுதிட்டு இருக்காரு படிக்கிறதுக்காக. फिर दोबारा ट्राई करके उसने लिखा। நானும் மனைவியும் ரொம்ப ஊழியத்துல உற்சாகமா நிறைய நல்லா செய்வோம். मैं और मेरी पत्नी सेवा में बड़े उत्साह के साथ हम काम कर रहे थे। உண்மையாகவே ரொம்ப அதாவது ஆக்டிவா இருப்பாங்க மனைவி எஸ்தர். मेरी पत्नी एस्तर बहुत ही एक्टिव थी। ரொம்ப தரிசனம், அதாவது எப்படின்னா எதையுமே வந்து ஒரு விஷனா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது எனக்கு கிரீன் கலர் சாரி வருதும்பாங்க. பார்சல்ல வருதுன்னா உங்களுக்கு தெரியும், பார்சல்ல வருது. और उनको जो है दर्शन बहुत वो देखती थी, हर चीज को पहले से जान लेती थी। அப்படி ஒரு நல்ல இணைந்து நாங்க ரெண்டு பேரும் நாங்க ஊழியங்களை செய்தோம். वैसे हम दोनों मिलकर जो है सेवा कर रहे थे। இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூட்டர் ஒன்று கிடைச்சிருந்துச்சு. அப்போ हमें उसके बाद एक अच्छा स्कूटर भी मिला ஸ்கூட்டர் வந்து ஃப்ரீயா தான் அதுவும் கிடைச்சது. और फ्री में एक स्कूटर मिला அந்த ஸ்கூட்டர் கொண்டு வந்து கப்பல்காரங்களும் ஃப்ரீயா தான் கொண்டு கொடுத்தாங்க அங்க. और जहाज वालों ने भी फ्री में ही लाके उसे दिया। ஹalleluya. हालेलुया। ஊழியம் செய்ய போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாமே கனப்படுத்த ஆரம்பிச்சிடுவாரு. और जब सेवा करेंगे तो परमेश्वर हर बातों में आदर करने लगेगा। இன்ன வரைக்கும் எனக்கு ஹிந்தி பேச தெரியல. आज के दिन तक मुझे हिंदी बात करना नहीं நான் आता, சகோதரி அவ்வளவு தமிழ் டு ஹிந்தி அவ்வளவு அழகா பேசுறாங்க. लेकिन बहन तमिल से हिंदी में बड़ी अच्छी तरह बोल रही है। ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஓட்ட ஹிந்திலேயே ஓட்டிட்டு இருக்கேன் நான். கச்சால் நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட் முழுதும் ஓட்டிட்டு தான் இருக்கிறேன் இன்னமும். मेरे पास जो फटा हुआ हिंदी है उसे लेकर ही मैं कचाल निकोबार हर जगह भाग रहा हूँ। இப்போ பாஸ் வந்துருச்சுன்னா இப்ப நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட் முழுதும் சுத்த ஆரம்பிச்சிருவோம் போயிட்டு இருப்போம். अभी जो है पास मिल जाए तो निकोबार पूरा एरिया में भी हम घूमेंगे। நான் ஹிந்தி பாஸே தமிழ்லயே எழுதிக்குவேன். मैं हिंदी को भी तमिल में ही लिखता हूँ நான் பேசுறத நிக்கோபாரில ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. और जो मैं बात करता हूँ उसे निकोबारी में ट्रांसलेट करते हैं। அவங்க நினைச்சுக்குவாங்க சிவருக்கு ஹிந்தி பாஸுக்கு நல்லா தெரியும் போடுன்னு. वो सोचते हैं कि पास्टर को बहुत अच्छा हिंदी आता है। நான் ஹிந்தியை வந்து தமிழ்ல எழுதி வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பேன். मैं हिंदी को भी तमिल में लिखकर पढ़ लेता हूँ। அவங்க சர்ச்சில் அப்படிதானே வாசிக்கிறாங்க பார்த்து பார்த்து, அதனால நம்மளையும் அப்படிதான் நினைச்சிட்டாங்க. उनके चर्च में तो सब देख देख के पढ़ते हैं ना, वैसे ही मुझे भी वही तरह समझ लिए। நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். हमारे साथ पवित्र आत्मा परमेश्वर साथ है। நிறைய காரியம் வந்து நமக்கு செய்யறதே மறைஞ்சே போயிடுது. बहुत सारे कार्य जो हम तो भूल ही जाएंगे நிறைய அதை சொன்ன நேரம் ஆயிடும் உங்களுக்கு. நான் இப்போ சாட்சிக்கு செய்திக்கு நேரா போக விரும்புறேன் நான். और बहुत सारी बातें हैं, मैं तो भूल ही गया हूँ, लेकिन सब बताऊं तो समय नहीं रहेगा। அப்போ எனக்கு ரெண்டு ஃபீல்ட், எனக்கு கேம்பிள் பேயும் கச்சால் ரெண்டு ஃபீல்ட் எனக்கு. उस समय 2 फील्ड था मेरा सेवा का, कैम्बल बे और कचाल। ஃபர்ஸ்ட் சண்டே எங்க இருக்கும், செகண்ட் சண்டே வந்து அங்க போவேன். पहला संडे मैं कचाल में और सेकंड संडे में कैम्बल बे में रहता था। இப்போ அந்த சரி எல்லாம் அந்த நேரத்துல வந்து இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர்ல வந்து பாஸ் தம்பி விஜய்க்கு வந்து போர்ட்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் படிச்ச தம்பிக்கு ஒரு தம்பி சீரியஸ் ஆயிட்டான். और विजय, पास्टर विजय जो है मेरा बेटा, वो सीरियस हो गया था। உடனே எல்லாம் சொல்றாங்க உங்க மகன் பிழைக்க மாட்டான், இறந்துருவான்னு சொல்றாங்க. सबने बोला कि आपका बेटा जिंदा नहीं रहेगा, वो मर जाएगा। அவன் எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் கச்சால் தீவுக்கு நீங்க அனுப்பி டிஸ்சார்ஜ் பண்ணி கச்சாலுக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். और मैंने बोला कितना भी सीरियस हो जाए डिस्चार्ज करके कचाल भेज दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। கச்சால சீரியஸா இருந்தா தான் போர்ட் பிளேயர் வருவாங்க. कचाल में कोई सीरियस होता है तो पोर्ट ब्लेयर आते हैं। நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் हमारा परमेश्वर हमारे साथ है। நான் 3 பிள்ளைகளை கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறேன். मैंने तीनों बच्चों को परमेश्वर के लिए दे दिया। அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவங்களை எடுக்க மாட்டார் ஆண்டவர். मैंने यही विश्वास किया कि जब तक सेवा खत्म ना हो जाए परमेश्वर उनको लेके नहीं அதன்படி जाएगा। அவனை போர்ட் பிளேயர்ல இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அந்தமானுக்கு கச்சாலுக்கு அனுப்பிட்டாங்க. तब उन्हें पोर्ट ब्लेयर से डिस्चार्ज करके कचाल भेज दिए। வந்தபோது ஆளு அப்படியே ரொம்ப ரொம்ப டேஞ்சரா தான் இருந்த ஆளு. அப்போ
आते समय बहुत ही डेंजर हालात में था। உடனே அவனுக்கு நல்ல பிரேயர் செய்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ஜெபத்துல பண்ணிட்டு கேட்ட, தம்பி நல்லா ஆயிட்டான், அப்புறம் படிக்க போறீங்களா, என்ன செய்ய போறீங்க கேட்டேன். और प्रार्थना करके उसका देखभाल करके वो ठीक हो गया। मैंने बोला क्या वापस पढ़ने जाओगे, क्या करोगे? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன பைபிள் காலேஜ் அனுப்பிடுங்க அப்படின்னா. उसने बोला कि डैडी मुझे माफ कर दो, मुझे बाइबल कॉलेज भेज दो। நீ சுகமாய் வாழ்ந்திருக்கவும் நான் சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நல்லா இருக்கும்போதே சொல்லும்போது கீழ்ப்படியணும். जब अच्छा ही है स्वास्थ्य तभी बात सुन लेना है। தான் நேசிக்கிற பிள்ளைகளை தேவன் சிட்சித்து போதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். अपने प्रेम करने वाले पर बच्चों को परमेश्वर डांट कर सुधारता அந்த है। மரண படுக்கையில இருக்கும்போது ஆண்டவர் அவனை தெளிவாக பேசிட்டார். मृत्यु के बिस्तर पर रहते वक्त परमेश्वर ने उससे ठीक से बात किया। இதுக்கு உனக்கு கிடைக்கின்ற சான்ஸ் இதுதான், இன்றைக்கு நீ அர்ப்பணிச்சு சொன்னோன்னு அர்ப்பணிச்சிட்டான். यही तुम्हारा एक लास्ट चांस है। उस दिन उसने अर्पण कर दिया और कर दिया। மூத்த மகன் டேனியல் மட்டும் இங்க ஆப்செட் சாஜி பிரிண்டர்ஸ்னா ஆபரேட்டர் ஆயிட்டாங்க. और बड़ा बेटा डैनियल जो है साजी प्रिंटर्स में ऑपरेटर बन गया। நல்ல பைசா சம்பளம் இருக்கு. अच्छा पैसा उसे आ रहा है அவருக்கு நிறைய ஜமா பைசா சேர்த்துட்டு இருக்காரு அவரு. और वो अच्छा पैसा जमा कर रहा था। இவரு சென்னைக்கு பைபிள் காலேஜ் போறதுக்கு இரண்டாவது மகன் ஆயத்தமாயிட்டாரு. और दूसरा बेटा बाइबल कॉलेज चेन्नई जाने के लिए तैयार हो गया। பெரியவர் போறதுக்கு ஆர்வம் இல்ல. बड़ा बेटा अभी तक तैयार नहीं हुआ। லாஸ்ட் சன கேட்ட, நீ சென்னைக்கு பைபிள் காலேஜ் அண்ணன் கூட போயிடு அப்படின்ட்டு. सबसे छोटे वाले से मैंने बोला अपने भैया के साथ बाइबल कॉलेज चले जाओ। ரெண்டு பேரையும் அனுப்பிட்டோம், சென்னைக்கு அனுப்பிட்டோம். दोनों को हमने बाइबल कॉलेज चेन्नई भेज दिया। 2023 ஆண்டு அனுப்புனா 2004 ஆண்டு டிசம்பர்ல அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க படிச்சுட்டு. 2003 में भेजा, 4 में वापस पढ़कर रिटर्न आ रहे हैं। அந்த சமயத்துல இவங்க பெரியவர் இங்க டேனியல் 3 பேர் சேர்ந்து கச்சால் தீவுக்கு வருவதற்காக 3 பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. और उस समय तीनों बेटा मिलकर कच्चाल आने के लिए रेडी हो गए। கிறிஸ்துமஸ்க்காக வரதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. क्रिसमस के लिए वापस आने के लिए तैयार हो என்னோட மனைவி 2 வருஷமா பிள்ளைங்களை பார்க்கலங்கிறதுனால பிள்ளைங்களுக்காக நல்ல பலகாரங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டோம். பிள்ளைகளுக்கு நிறைய பலகாரங்கள் செய்யணும்னு சொல்லி நிறைய திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு சொல்லி கொடுத்து और मेरी पत्नी बच्चों को बहुत दिन से देखी नहीं थी, इसलिए बच्चों को खाने का बहुत सारा बनाना चाहती थी और बहुत सारा सामान हम खरीद के लाए थे। டேனியல் நிறைய சம்பாரிச்சுட்டு என்ன பண்ணாரு, அம்மாவுக்கு நல்ல சாரீஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எனக்கு சர்ச்சுக்கு உண்ட பொருள்லாம் நிறைய வாங்கி எல்லாம் பேக்கேஜ் பண்ணிட்டாங்க. और डैनियल भी अच्छा से कमा रहा था, इसलिए मम्मी के लिए साड़ी, मेरे लिए कपड़े और घर के लिए चर्च के लिए जो भी चाहिए अच्छा से खरीद के सब कुछ रेडी कर लिया। கிறிஸ்துமஸ்க்கு வரதுக்கு ஷிப் இல்ல. இப்போ क्रिसमस में आने के लिए शिप नहीं था। 26 தான் ஒரு சேலிங் இருக்கு, சென்டினல் ஷிப் இருக்கு இங்க இருந்து. और 26 कोई एक शिप है, सेंटिनल शिप। அதுல 26ஆம் தேதி ஏறினா 28ஆம் தேதி அங்க வந்து கச்சால் இறங்கிடலாம். 26 को चढ़ेंगे तो 28 तारीख को कच्चाल पहुंचेंगे। என்னுடைய பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா 28 அங்க வந்தவுடன் அந்த கப்பல்ல நான் கேம்பிள் பே நான் மட்டும் போயிடுவேன். और उनका प्लान ये था 28 को पहुंचते ही 28 को मैं कैम्बल बे वापस उस शिप में चला जाऊंगा। என்னுடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் இங்க ஆராதனை நியூ இயர் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளானிங் இது. मेरी पत्नी और तीनों बच्चे मिलकर न्यू ईयर का आराधना चलाएंगे, ये प्लानिंग था। கிறிஸ்துமஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க பிள்ளைங்க வர்றதுக்காக. क्रिसमस में आने के लिए बच्चे बहुत ट्राई कर रहे थे। நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். मैंने बोला कि मत आओ। ஷிப் சுடிலே வந்தா நன்கோரி இறங்கி வரணும், அங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். शिप आएगा तो नानकोरी टच करेगा, काफी डिस्टर्बेंस होगा, आप अभी मत आओ। நான் கேம்பிள் பே ஊழியம் முடிச்சிட்டு அந்த ஐடோ சேர்ந்த தம்பி ஜேம்ஸ் ஷிப்ல ஒர்க் பண்ணார் ஒருத்தர். और एक जेम्स बोलकर एक व्यक्ति शिप में काम करते हैं। அவர்கிட்ட வந்து 1000 ரூபீஸ் கொடுத்து என்னோட 3 பிள்ளைகளும் சென்னையில இருந்து வர்றாங்க, அவங்கள 26 சைலிங்ல கச்சால் ஐலண்ட் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட. और उनको मैंने पैसा दे दिया कि 26 तारीख को मेरे बच्चे सेंटिनल शिप से आएंगे बोलकर टिकट का पैसा दे दिया। ரொம்ப மகிழ்ச்சியா மனைவி ஆயத்தம், ரொம்ப ஆர்வமா நாங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்காக. हम सभी बहुत आशा से इंतजार कर रहे थे। கிறிஸ்துமஸ் நிறைவா நல்ல சமாதானமா நல்ல கிறிஸ்துமஸ் நல்ல கிராண்டா கொண்டாடினோம். चर्च में क्रिसमस बहुत ही ग्रैंड से हमने मनाया। அடுத்த நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. अगला दिन संडे की आराधना है। அதிகாலை நேரத்திலே வேதம் வாசித்துக்கிட்டு இருந்த சர்ச்சில मैं चर्च में सुबह सुबह बाइबल पढ़ रहा था। என்ன மனைவி டீ கொண்டு வந்தாங்க. मेरी पत्नी टी लेकर आई கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நான் ஸ்பெஷல் சாங்ஸ் பண்ண போறேன் அப்படின்னாங்க. और उन्होंने बोला कि आज मैं एक स्पेशल सॉन्ग गाने वाली हूँ। நல்லா பாடுவாங்க அவங்க. वो बहुत अच्छा गाती है। எனக்கு ஆசை, சரி நீ பாடுமா நான் கேட்கிறேன் காலையிலே அப்படின்னு. और मैंने बोला कि ठीक है तू गा, मैं सुनूंगा। அந்த பாடல்ல 2 வரிகள் பாடலாம். और वो गीत हम थोड़ा गाएंगे। அதுதான் என்னோட மனைவியின் கடைசி பாடல். वो मेरी पत्नी का आखिरी गीत है। தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது,
காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் இயேசு தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப அழகான அந்த பாடலை மனைவி பாடினாங்க. बहुत ही सुंदर से इस गीत को मेरी पत्नी ने गाया। எஸ்தர் நல்லா பாடுற எஸ்தர், நீ இன்னைக்கு சர்ச்சில் பாடுமா அப்படின்னு. मैंने बोला एस्तर तू बहुत ही अच्छा गाती है, आज तू चर्च में गा। நான் ரெடியா சர்ச்சு 7:30 எங்களுக்கு பிரேயர். அப்போ நாங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். நான் அப்போ 7:30 को चर्च है, मैं नहाकर रेडी हो रहा था। 6:30 வந்து பயங்கர பூகம்பம். 6:30 को बहुत ही भयानक भूकंप आया। அந்த பூகம்பத்தை அதே போல பூகம்பத்தை நான் பார்த்ததே கிடையாது. मैंने ऐसा भूकंप कभी नहीं देखा। என் மனைவி கிச்சன் ரூம்ல இருந்து நடக்க முடியாம அந்த ஃபுட்பாத்ல வேகமா நடந்து ஓடியாராங்க என்கிட்ட. मेरी पत्नी जो है उस किचन से मेरे पास चलकर नहीं आ पा रही, दौड़ कर कोशिश कर रही थी। நான் வேகமா ஓடி சென்று அவங்க இடுப்புல கை கொடுத்து பிடிச்சிட்டு ஒரு தென்னங்கன்றை பிடிச்சிக்கிட்டு, பயப்படாத எஸ்தர், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை தைரியப்படுத்துறேன். मैं उनके जल्दी से जाकर उनके कमर में हाथ डालकर उनको पकड़ लिया और एक लकड़ी को सहारा लेकर पकड़ के मैंने बोला एस्तर मत डरो, परमेश्वर हमारे साथ है। அந்த பூமி அதிர்ச்சி சற்று நேரத்தில் நின்றுச்சு. और वो भूकंप थोड़े देर में जो है रुक गया அந்த மரங்கள் எல்லாம் உடைந்து, சர்ச்சுடைய வேலி எல்லாம் உடைந்து பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. और पेड़ सब टूटकर गिर के चर्च बहुत ज्यादा डैमेज हो गया। நானும் மனைவியும் சர்ச்சுக்குள்ள போய் பிரேயர் பண்றோம். मैं और मेरी पत्नी चर्च में जाकर प्रेयर कर रहे थे ஜெபம் முடிந்தவுடன் பயங்கர சத்தம் சீசோர்ல கேக்குது. और जैसे ही प्रार्थना समाप्त करे शीशोर में बहुत ही भयानक आवाज आ रहा நாங்க है। ரெண்டு பேரும் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து சத்தம் வர திசை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன சத்தம்னு பாக்குறோம். हम दोनों चर्च से बाहर आए, क्या आवाज आ रहा है बोलकर हम देख रहे थे। ஒரு பிடி டீச்சர் கிரேசி பொன்னம்மாங்கிற ஒரு மலையாள டீச்சர், அவங்க பிலீவர்ஸ், பெண்டகோஸ்ட் மிஷன் பிலீவர், அவங்க வேகமா ஓடி வராங்க. அவங்க और एक पेंटिकोस मलयालम विश्वासी टीचर है, ग्रेसी नाम है उनका, वो दौड़कर आ रही थी चर्च की तरफ। ஓடி அந்த சர்ச்சில் விழுந்து அழுகுறாங்க, பாஸ்டர் நம்ம பிழைக்க மாட்டோம் பாஸ்டர், தண்ணி நிறைய வருது, நம்ம சாக போறோம், பிழைக்க மாட்டோம் அப்படின்றாங்க. और उसने वो रो कर प्रार्थना करी थी, पास्टर और हम नहीं बचेंगे, बहुत पानी आ रहा है। உடனே மனைவி போய் அவங்கள தூக்குறாங்க. मेरी पत्नी जाकर उसे उठा रही है। கிரேசி கர்த்தருடைய சித்தம் என்று சொல்றாங்க. ग्रेसी ये परमेश्वर की इच्छा है। அடுத்து நிக்கோபாரி மக்கள்லாம் நிறைய டீச்சர்ஸ் நிக்கோபாரிஸ் நிறைய ஓடியாராங்க சர்ச்சுக்கு. और बहुत सारे निकोबारी टीचर्स दौड़ कर चर्च में आ रहे थे। நான் லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒரு விண்டோல, என்னுடைய வலது ரைட் ஹேண்ட்ல ஒரு விண்டோவை பிடிச்சிட்டு இருக்கிறேன். मैं लेफ्ट हैंड से जो है एक विंडो को जो है पकड़ के रखा था என் மனைவியின் ஷோல்டர்ல என்னோட கை இருக்கிறது. और मेरी एक हाथ मेरी पत्नी के जो है कंधों पर था। என்னை சுற்றில நிறைய டீச்சர்ஸ், எல்லாம் தமிழ் டீச்சர்ஸ், நிக்கோபாரிஸ் எல்லாம் ஃபாதர் 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 நிக்கறாங்க சுத்தி. मेरे बगल सारे टीचर्स फादर फादर बोलकर जो है घेर के खड़े थे। அடுத்த செகண்ட் அந்த வேவ்ஸ் தீவு அட்டாக் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல பில்டிங் சர்ச் எல்லாம் அப்படியே உடைஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம். जब पानी जो है एक बार झटका से मारा तो सारा बिल्डिंग चर्च सब कुछ टूट के बह के चला गया। அந்த 1 செகண்ட் மூழ்கின உடனே ஒரு செகண்ட் என் மனைவியை பார்ப்பதற்காக ஆண்டவர் என்னை மேலே காண்பிக்கிறார். एक सेकंड के लिए कली पत्नी को देखने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया। அம்மா நம்ம கழுத்து விட தெரியும், அம்மா ஒரு மரம் கிடைச்சா பிடிமான்னு சத்தம் போட்டேன். मैंने आवाज से चिल्लाकर बोला कम से कम एक पेड़ को पकड़ लो, அதோட மூழ்கியாச்சு. और उतना में वो डूब गई। கச்சால் ஐலண்ட் எத்தனை பேர் போயிருக்கீங்க? कचाल आइलैंड कितने लोग गए हैं आप में से? மெரின் ஏரியா கப்பங்கா வரைக்கும் தண்ணீருக்குள்ளவே ஒரு தூசியை போல திணித்து உள்ள கொண்டு போயிடுச்சு. और मेरिन से पूरा जहाज तक पूरा सब कुछ जो है डूब के चला गया। தண்ணி மேங்க்ரோவ்ஸ் காடு पानी में चला गया। பயங்கர பாஸ்ட், அது வெளியில வரல, உள்ளார ஒரு தூசியை போல தண்ணிக்குள்ளவே கொண்டு போகுது. पानी के अंदर सब कुछ जा रहा था। 1/2 किलोमीटर डिस्टेंस அந்த ஹில் ஏரியா வரைக்கும் போகுது, கொண்டு வேகமா போயிடுச்சு. और वो जो है हिल एरिया तक का जो है बहुत पानी आ गया। அந்த ஹில்லில போய் தண்ணி மழை தண்ணி வேவ்ஸ் மோதினவுடன் அப்போ தலை மேல வருது. और जो है जब वो पानी आकर जो है वो पहाड़ को टकराया, तब मैं डूब गया था, जो मैं बाहर निकला। ஒரு மரம் என் தலையில மோதுது.
एक लकड़ी एक அந்த पेड़ ம- जो है मेरे सिर में लगा। அந்த மரத்தை பிடிச்சு நான் ஏறிடுறேன் அதுல. मैं एक उस पेड़ को पकड़कर ऊपर நான் चढ़ा। அந்த மரம் கரைக்கு போகும்னு நினைச்சேன். मैंने सोचा कि वापस वो समुद्र में चला जाएगा அது पेड़, கரைக்கு போகல, ரைட் சைடா திரும்பி மறுபடியும் கடலுக்கு போகுது அது. और फिर वो राइट साइड से मुड़कर वो पानी में जा रहा था। முதல்ல தண்ணிக்குள்ள போனா இப்ப தண்ணிக்கு மேல மரத்துல போயிட்டு இருக்கேன் கடலுக்கு. पहले जो है पानी आगे जा आ रहा था, फिर अभी पीछे जा रहा है। ஃபர்ஸ்ட் தவானிக்கு அந்தர் உள்ள போயிட்டேன், உள்ள கொண்டு போச்சு. पहले उस जो है सुनामी ने जो है पहले समुद्र में हमें ले गया, மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் கடலுக்கு போயிட்டு இருக்கு மரம். फिर दोबारा जो है पानी वहां जा रहा है। அந்த மரத்துல ஆண்டவர் எப்படி அமர வச்சாரு சொன்னா, कैसे उस पेड़ के ऊपर परमेश्वर मुझे बैठाया। அந்த அவ்வளோ ஜலப்பிரளயத்துல வந்து அந்த மரத்துல வந்து என்ன மரத்தினுடைய அடிப்பகுதி முன்பக்கமாகவும் और उतने पानी के बीच में भी उस पेड़ के सामने அந்த மரத்தினுடைய மேல் பகுதி பின்பக்கமாகவும் आगे और पीछे ஒரு சின்ன ஜெட்டு போல அந்த மரத்துல உட்கார வச்சு பயங்கர பாசு போகுது கடலுக்கு தன் மரம். और एक जेट की तरह मुझे बैठाकर स्पीड से वो पानी के ऊपर जा रहा था। இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சத்தம் போட்டே போறேன். मैं यीशु 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 बोलकर तैरते हुए पेड़ को पकड़ के जा रहा था। என்னுடைய சர்ச் லேண்ட்ல வந்து ஒரு பெரிய மரம் இருந்தது. அப்போ उस समय हमारे चर्च के लैंड में एक बड़ा पेड़ था। அந்த மரம் இப்ப ஃபர்ஸ்ட் வேவ்ஸ்ல விழல. पहला वेव्स में वो पेड़ नहीं அந்த गिरा, மரத்துக்கு வலது பக்கமாக இந்த மரம் போகும்போது தான் என்னோட லேண்டர் நான் போறேன்னு தெரியுது எனக்கு. और जब वो बगल से गया तो तब मुझे पता चला कि ये हमारा जमीन है। இங்க இருந்து நான் திரும்பி பாக்குற என் கண்ணு கெட்ட தூரம் கடலாயிடுச்சு. यहाँ से मैं पीछे मुड़ के देखा, जितना दूर देख सकता था सब समुंदर ही था। காடு கடல் மக்கள் இருந்த இடம் எல்லாமே கடலாயிடுச்சு எங்க எல்லாமே. लोग रहने वाला जगह जंगल सब कुछ समुद्र बन गया। இந்த மரம் கடலுக்குள்ள போகும்போது இரண்டாவது வேவ்ஸ் ஆண்டவர் அனுப்புகிறார். और दूसरा वेव्स परमेश्वर ने भेजा, அந்த அலையை முன்பதாக விட்டு அலைக்கு பின்பதாக மரத்தை விடுகிறார். அலைக்கு பின்னாடி और जो है लहर जो है मेरे पेड़ के पीछे पीछे आ रहा था, அந்த அலை வந்து ஹட்கோனாங்கிற பகுதியில் உள்ள காடுகளை சுத்தமா அழிச்சிட்டு போயிட்டே இருக்கு. और सारे पेड़ों को बहा के लेकर आ रहा था। பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு பிடிங்கி கொண்டு போயிட்டே இருக்குது. बड़े बड़े पेड़ जड़ से उखड़ कर आ रहे थे। அந்த பெரிய காட்டுல வந்து நான் போகிற மரத்துக்கு நேரா ஒரு மரம் மட்டும் நிக்குது. ஒரு பெரிய மரம் அல்ல, ஒரு சிறிய மரம் நிக்குதுங்க. और बड़े बड़े पेड़ के बीच में एक छोटा सा पेड़ खड़ा था। அந்த மரத்துல இறங்கணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் வருது எனக்கு. मुझे एक अंदर से मन में आ रहा था कि उस पेड़ में चढ़ना है। நான் வேகமா அந்த மரம் தண்ணியில வேகமா போகும்போது அந்த மரத்தின் அருகே சென்ற போது அந்த மரத்தை விட்டுட்டு தண்ணியில அப்படியே குதிச்சுட்டு கச்சராக்களை பிடிச்சு மேலே ஏறுறேன். और मैं जैसे ही वो पेड़ से मैं वह पास आया तो मैं पानी में कूदकर उस पेड़ को मैं चढ़कर ऊपर चला गया। தண்ணியுடைய அளவு 30 அடிக்கு மேல தண்ணி இருக்குது. சுனாமி पानी தண்ணி 30 जो है फीट तक ऊपर था सुनामी का அதுக்கு மேல पानी। 20 ஃபீட்டுக்கு மேல 50 ஃபீட்டுக்கு போயிட்ட மரத்துல மேல ஹைட்ல இருக்கேன். और मैं 20 और 50 फीट ऊपर पेड़ पर चढ़ गया। அடி ரத்தம் அடிப்பட்ட காயங்கள் ரத்தம்லாம் நிறைய வடிகிறது. என்னால கை காலம் ரொம்ப அடிபட்டு உடைஞ்சு கிடக்கிறது. हाथ पांव में बहुत चोट लग गई, सिर में पेड़ लग गया था, पूरा खून खून था। நான் ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிச்சேன். मैं परमेश्वर से बात करने लगा, இந்த தீவுக்கு இதுக்காக தான் என்ன கொண்டு வந்தீங்களாப்பான்னு கேட்டேன். प्रभु पिता क्या आपने मुझे इन द्वीपों में इसी वजह से लेकर आए हो? மனைவி இழந்துட்டேன், मेरी पत्नी को मैं खो गया, ஜனங்களை இழந்துட்டேன், लोगों को मैं खो गया, தனிமையில நிக்கிறேன். இப்போ अब मैं अकेला खड़ा हूँ। ஒரே கடல் தான், யாரும் மக்களே கிடையாது, எல்லாம் கடலாயிடுச்சு. चारों तरफ बस समुद्र बन गया, बस कोई लोग नहीं। அப்ப திடீர்னு என்னோட பிள்ளைங்க நினைப்பு வந்துருச்சு. और तब मुझे अपने बच्चों का याद आया। அந்த 7:30க்கு ஷிப் இங்க. 7:30 को यहाँ से शिप है। அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த அழிவு இங்க மட்டும் தானா, முழு அந்தமான் அழிஞ்சு போச்சா? मैंने प्रभु से पूछा कि ये जो नुकसान है सिर्फ यहाँ पे आया है या पूरा अंडमान डूब गया है? என் பிள்ளைங்க நிலைமை என்னப்பான்னு கேட்டேன். मेरे बच्चों का क्या है प्रभु? ஆண்டவர் நீதிமொழிகள் 14:26 பேசினார் வார்த்தை. परमेश्वर नीति वचन 14:26 के द्वारा बात किया। படிக்கலாம் ஒருவர். पढ़ेंगे एक जन 14:26 नीति वचन। கர்த்தருக்கு பயப்படும் திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொன்னார். यहोवा के भय मानने वालों को दृढ़ भरोसा होता है, उसके पुत्रों को शरण स्थान मिलता है। பிரியமானவர்களே, அந்த வசனத்தை ஆண்டவர் தந்தவுடனே பிள்ளைகள் சாகவில்லை என்பதை நான் செய்து கொண்டேன். जैसे प्रभु ने वचन को याद दिलाया, मुझे एक भरोसा हुआ कि मेरे बच्चे मरे नहीं हैं। மீண்டும் நான் கரைக்கு போகணும், நிறைய தூரம் இருக்கு, கரை போகிறதுக்கு வழி இல்லை. और मुझे वापस किनारा पहुंचने के लिए कोई रास्ता नहीं, बहुत दूर था। தண்ணி வந்து பயங்கர பாஸ் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கு கடலே. और जो है पानी बार बार आकर वो पेड़ को पूरा हिला रहा है। மீண்டும் ஒரு மரத்தை ஆண்டவர், நான் இருக்கிற மரத்துக்கு நேராக ஒரு மரம் ஆண்டவர் மரமாக அந்த இடத்துல வருகிறது, மரமாக வருகிறார் அவர். और फिर एक पेड़ बहते हुए मेरे पेड़ के पास आ रहा था। நல்லா 1 மீட்டர் பெர்த்ல 1.5 மீட்டர் லென்த்ல ஒரு மரம், ஜாட்ட மில்லில தான் அந்த மரம் இருக்கும். அங்க கச்சால அந்த மரத்துக்கு வேலையே கிடையாது. और कचाल में तो पेड़ों का कोई काम ही नहीं है। அந்த மரம் வந்து நான் மரத்துல இருந்து குதிச்சு மரத்துல ஏறுவதற்காக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு
சிறிய போட்டு போல அந்த மரம் வருது எனக்கு மேந்து. वो ऐसा चौड़ा पेड़ है, ऐसा चौड़ा पेड़ कचाल में नहीं है, लेकिन परमेश्वर ने एक पेड़ को एक बोट की तरह मुझे அப்பா भेजा। நான் இதுல இறங்கிடவான்னு கேட்டு அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு நான் மறுபடியும் மெதுவா இறங்கி தண்ணியில குதிச்சு அந்த மரத்துல ஏறிடுறேன். मैंने अपने पिता से पूछा, प्रभु क्या मैं इस पेड़ में कूद सकता हूँ? उनसे परमिशन लेकर मैं धीरे-धीरे पेड़ से उतरा அது और उस पेड़ में அது गिरा। மறுபடியும் கரை ஓர வேகமாக சென்று அந்த நிறைய மரங்கள்லாம் குவிக்கப்பட்டிருந்த அந்த மரத்தின் இடையில போய் சிக்கி மாட்டிக்கிட்டு பிரஷர்ல போய் மாட்டிக்கிட்டு और वो पेड़ बहते-बहते बहुत सारे पेड़ वहां पर फंसे हुए थे, उसके बीच में जाकर रुक அந்த गया। தண்ணியுடைய பிரஷர்ல தான் நிக்கி தண்ணி ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா மரம் கடலுக்கு போயிடும். और पानी के बहाव से वो रुका हुआ था, रिटर्न आए तो पानी हम भी समुद्र में चले அந்த जाएंगे। மரங்கள் எல்லாம் அந்த கிளையெல்லாம் பிடிச்சி இந்த மரத்தை விடாம நான் ரொம்ப தைரியமா அப்படியே அந்த மரத்தை விடாத போராடிட்டு இருக்கிறேன் நான். मैं वहां पर उस पेड़ को पकड़कर गिरना नहीं है बोलकर बहुत ही मैं वहां पर जो है लड़ रहा था। மரித்து போற நிலை இருக்கு. தாகமா பயங்கரமா வறட்சி ஆயிட்டு செத்து போறது மாதிரி இருக்கிறேன் நான். मरने की हालात हो रही थी, बहुत प्यास लग रहा था, ऐसी हालात में मैं था। சுற்றிலும் நிறைய தேங்காய் இழனிலாம் நிறைய மிதக்குது தண்ணியில. पानी में बहुत सारे नारियल जो है ऐसी जो है डूब रहे थे। அதுல ஒரு இளநீர் எடுத்து நான் அந்த அமர்ந்திருக்கிற மரத்துல ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தை மரத்துல வைக்கிற அந்த உடைக்கலாம்னு சொல்லி और मैं वहां से एक नारियल लेकर अपने पेड़ में जो बैठा था उसमें रखकर तोड़ने की कोशिश करा, அதை எடுத்து உடைப்பதற்கு பலன் கிடையாது எனக்கு. लेकिन उसको लेके तोड़ने का ताकत नहीं है। நான் மறுபடியும் ஆண்டவர்ட்ட சொல்றேன், நான் பிழைப்பதோ உமக்காக ஓடுவதோ உம் சித்தம்னு சொல்லி மறுபடியும் நான் தண்ணியில தூக்கி போட்டாத. फिर मैंने बोला कि मैं जीवित रहना आपके लिए काम करना आपकी इच्छा है या नहीं प्रभु बोलकर उसे पानी में डाल दिया। அந்த தண்ணீர் வருவது போதுமா இருக்கு, கரைக்கு போவதற்கு ரொம்ப தூரம் இருக்கு. ஒரு ஸ்டிக் எடுத்து ஊன்றி அந்த மரமும் தண்ணீருமா இருக்கு அப்படியே ஊண்டி ஊண்டி அந்த காலை ஊண்டி மெதுவா அந்த கரை வந்து சேர்றதுக்கு வந்தேன். वहां से एक स्टिक लेकर जो है ऐसे ही जो है मुश्किल से मैं वहां से कैसे तो बाहर அந்த निकला। நிகழ்ச்சிகளுக்கு சாட்சியை தேவன் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். और वो सारे चित्र का जो गवाह परमेश्वर ही रखा है। நான் ஒரு சம்பவத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. उसमें से ना मैं कुछ बढ़ा सकता हूँ ना कुछ कम कर सकता हूँ। யோபு 16:19 சொல்கிறது. आयुब 14 और उसका 19 कहता है। 16:19 16 उसका 19। இப்பொழுது என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. अभी भी मेरा गवाह परमेश्वर के पास है। சாட்சி பகிர்ந்து தேவன் உன்னதங்களில் இருக்கிறார். गवाह केवल आप ही रख सकते हैं हिसाब। 2004-26ல என்ன நடந்துச்சு சம்பவத்துக்கு ஒரே சாட்சி என் தேவன் மாத்திரம் தான் தெரியும். 2004-26 तारीख को जो घटना घटी केवल परमेश्वर जानता है। எனக்கும் அவருக்கும் தான் தெரியும் சூழ்நிலை என்னங்கிறது. मुझे और परमेश्वर को ही मालूम है कि क्या हुआ। அந்த கரைக்கு நான் வந்து சேர்ந்தவுடன் முதலாவது நான் ஒரு பிரேயர் பண்ண ஃபர்ஸ்ட். जैसे किनारा में पहुंचा सबसे पहले एक प्रार्थना किया। என்னோட மனைவி என்று இங்க காட்டக்கூடாது. परमेश्वर मेरा पत्नी तो बची नहीं है। என் மனைவி என்று காமிச்சீங்கன்னா அவங்கள தொட்டு தூக்கி அன்பு செலுத்த எனக்கு பலன் கிடையாது. मेरी पत्नी मेरा धैर्य नहीं है कि उसको पकड़ के गले लगाऊं, அவங்கள நீங்க அடக்கம் பண்ணிடுங்க. लेकिन उसको मैं गाड़ भी नहीं पाया, लेकिन आप ही उसे गाड़ना। மோசேயின் சரித்திரம் அடக்கம் பண்ணினது போல जैसे मूसा को तूने गाड़ा है, என் மனைவி நீங்க தான் அடக்கம் பண்ணணும். मेरी पत्नी को आप ही गाड़ना है। என் மனைவி அங்க கடந்தான்னு யாரும் என்ன சொல்லக்கூடாது. किसी से मैं ये नहीं सुनना कि मेरी पत्नी का लाश वहां पड़ा है यहाँ पड़ा है। ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட அர்ப்பணிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன். मैं प्रार्थना करके परमेश्वर से प्रार्थना करके मैं चल रहा था। என்னால ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியலங்க. मैं जे कदम लेकर कदम डाल नहीं पा रहा था। எல்லாம் உடைந்து கை கால்லாம் உடைந்து ரொம்ப முடியாம இருக்கிற அந்த நேரத்துல मैं हाथ पांव टूटकर बहुत ही तकलीफ में था। அந்த மணல்ல அந்த கடையெல்லாம் உடைச்சிட்டு பில்டிங் அந்த பஜார்ல உள்ள கடையெல்லாம் உடைச்சிட்டு அந்த கடையில இருந்து ஒரு மூவ் மருந்து பெயின் தவாய் அந்த மூவ் ஆயில்மெண்ட் और वहां पर जब सारे शॉप सब टूट गए थे, सामान सब बह के मुंह जो ऑइंटमेंट है அந்த மண்ணுல வந்து மூங்குற வேர்ட்ஸ் மட்டும் தெரியுது. वहां पर मिट्टी में मुंह करके लिखा हुआ दिख அத रहा है। குனிஞ்சி என்னால எடுக்க முடியல. उसको झुक के निकालने की भी ताकत नहीं। அத எடுத்து நான் என்னுடைய காலையெல்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லா. उसे लेकर मैं अपने पाँव में पूरा लगा लिया அந்த ஸ்டிக்கை ஊனிட்டு அப்படியே சீசோரா போயிட்டே இருக்கிறேன். और धीरे धीरे मुश्किल से मैं शीशोर में चल रहा था। அங்க போனா ஒரு தெலுங்குகார் எலக்ட்ரிசிட்டில வர்க் பண்ண ஒரு தெலுங்கு நபர் என்ன பார்த்து தலையில அடிச்சிராரு. और वहां पर तेलुगु व्यक्ति इलेक्ट्रिसिटी में काम करने वाला अपना सिर पीट रहा है मुझे देखकर। ஃாதர் இங்க எங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. पास्टर ऐसे यहाँ कैसे पहुंच गए? ஏன்னா நான் இருந்தது மெரின் ஏரியா. मैं जहाँ रहता हूँ मेरीन एरिया है। மெரின்ல இருந்து இங்க ஹட்கோனாக்கு வரதுக்கு வழியே கிடையாது. मेरीन से हरकोना एरिया में आना का मौका ही नहीं। மெரின்ல இருந்து கப்பாங்கா போய் கப்பாங்கால இருந்து மெரின் வந்து மெரின்ல இருந்து ஹட்கோனா வந்திருக்கிறேன் நான். मैं मेरीन से करपना से जो है मेरीन- मेरीन से फिर दूसरे हटकोना। जगह पर पहुंच गया। கர்த்தருடைய ஆவியானவர் தான் நடத்தினார். परमेश्वर की आत्मा मुझे चलाया है। சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார் 16ஆம் வசனத்திலே 18 भजन संहिता उसका 16 वचन में इस அவர் प्रकार कहता உயரத்திலிருந்து है, கை நீட்டி ஜலபத்திரன் என்னை தூக்கி கொண்டு வந்தார். वह मुझे ऊंचाई से पकड़कर ऊंचे में से पकड़कर पानी में से उठाकर मुझे ले நான் आया। வந்தங்கிறதுக்கு சாட்சியே கிடையாது. எல்லாம் எவ்வளவு ஜாம்பவான்லாம் மரிச்சிட்டாங்க அங்க. कितने सारे लोग जो है वहां पर मर गए, मैं जिंदा रहना ही नहीं है। என்னுடைய மனைவியுடனே கூட நான் 22 ஆண்டு காலங்கள் நான் செத்து போனவன் தான் நான்.
मैं जो है 22 साल तक मेरी पत्नी के साथ जिया हूँ और उनके साथ रहने के लिए आया। ஆனால் அவருக்காக நான் வேண்டும் என்று சொல்லி என்னை அவர் கொண்டு வந்தார் இன்றைக்கு. लेकिन परमेश्वर को मैं चाहिए इसलिए मुझे जिंदा लेकर என் आया। அன்பான மனைவி கச்சா லைலண்டில் ஒரு கோதுமை மணியாக விதைக்கப்பட்டிருக்கிறாள். और मेरी सुंदर पत्नी जो है एक गेहूं के दाने के बीज के तरह वहां पर गाड़ दी गई। இந்த அவள் விதைக்கப்பட்டது நிமித்தம் முழு இந்திய தேசத்திலும் அண்டை தேசங்களுக்கு மற்றும் நேபாள் பர்மா எல்லா தேசங்களுக்கும் சென்று சத்தியத்தை அறிவிக்க, சாட்சி அறிவிக்க, சத்திய வேதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். वहां पर वो बीज की तरह गाड़ी गई, इसलिए मैं कई जगह पर भारत देश में, नेपाल में, अलग अलग जगह पर प्रभु का सत्य वचन को प्रचार करने का प्रभु ने मुझे मौका दिया। நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த தீவிலையும் டேவிட் பைபிள் கொடுக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. और निकोबार डिस्ट्रिक्ट में पास्टर का नाम डेविड भी है, तो वो डेविड बाइबल को नहीं दिए करके कोई बोल नहीं सकता। எல்லா ஐலண்ட்ஸ்களும் 10,000 க்கு மேற்பட்ட வேதாகமங்கள் எடுத்து எல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்து நிக்கோபார் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். बहुत सारे आइलैंड्स में 10,000 तक का बाइबल्स को मुफ्त में ही मैंने निकोबारीज को बांटा है। அவங்களுக்கு தேவையான பிரேயர் புக்ஸ், சாங்ஸ் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் அவங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். उनको जो जो चाहिए सॉन्ग्स बुक्स, प्रेयर बुक्स, सब कुछ मैंने फ्री में उनको बांटा है। இப்போ 2 தினங்களுக்கு முன்பதாக கூட சௌரா ஐலண்ட்ஸ்ல இருந்து ஒரு ட்ரைபல் கமிட்டி உள்ளவங்களுக்கு 12 பைபிள் அவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். और थोड़े दिन पहले चौरा से आए हुए जो निकोबारी ट्राइबल को 12 बाइबल्स मैंने भेजा है। ஆண்டவர் என்னிடத்துல கேட்கும்போது உன்னை மீட்டு கொண்டு வந்து என்ன செய்தாய் என்னிட கேட்கும்போது நான் ஒன்றுமே செய்யலன்னு நான் சொல்ல முடியாது. जब परमेश्वर जो हमें बुलाया है वो हमसे पूछेगा कि मेरे लिए क्या किया, कुछ नहीं किया करके मैं बोल नहीं सकता। நான் இறந்து போயிருந்தேன்னா நீங்க 12 வருஷம் இருக்கு உங்க மத்தியில நிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. अगर मैं मर जाना तो 12 साल पहले ही मर जाता, आज आपके सामने खड़ा नहीं रहता। அந்த தெலுங்கு நபர் கேட்டு தலையில அடிச்சுக்கிட்டு என்ன கேக்குறாரு எப்படிங்க வந்தீங்கன்னு. वो तेलुगु भाई जो है सर में पटक कर पूछ रहा है आप यहाँ कैसे पहुंच गए। பேசி கொண்டிருக்கும் போதே தண்ணி வேகமா வருது மறுபடியும். और जो है जब बात कर रहे थे पानी दूसरी बार तेजी से आ रहा है। ஃாதர் பானி ஆத்தான்னு சொல்லி ஓடிட்டார். फादर पानी आ रहा है, भाग गए। என்னால ஓட முடியல. मेरे द्वारा भागा नहीं जा रहा என் था। அன்பான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों और बहनों, அந்த ஹட்கோனா காட்டிலிருந்து பெரிய மரத்தை அப்படியே அந்த மரத்தை வேரோட பிடுங்கி அந்த மரத்தை அப்படியே கொண்டு வந்து அந்த மலையில அப்படியே சாய்ச்சி வச்சிருக்கு. சீசோருக்கும் மலையிலே இருக்கிற பெரிய மரம் பெரிய மரம். और एक बड़ा पेड़ वो शीशोर और वहां पेड़ के बीच में, वो पहाड़ के बीच में जो एक फंसा हुआ था, அந்த இடத்துல வந்தவுடன் ஆண்டவர் இந்த வேர் மேல ஏறும்படி ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். वहां पहुंचते ही उस जड़ के ऊपर, पेड़ के ऊपर चढ़ने का उत्साह परमेश्वर அந்த ने दिया। சிக்க ஊனிட்டு அந்த மரத்துல அப்படியே மரத்து மேல ஏறி மலைக்கு அந்த ஹில்லுக்கு போயிட்டார் மலைக்கு. और उस पेड़ जो फंसा हुआ था उसके ऊपर चढ़ चढ़ कर कैसे भी मैं पहाड़ के ऊपर चढ़ அந்த गया। இறங்கி கொஞ்ச தூரம் நிக்கிற ஒரு வாலிபன் கேன்ல தண்ணி கொண்டு ஓடி வரான். और जैसे ही मैं पहाड़ के ऊपर चढ़कर रुका, एक नौजवान नारियल पानी लेकर दौड़ कर आया। மில்டரா பகுதியிலே சலோட்டகிரிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு வாலிபனத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் தண்ணீரோடு வரும்படி அவனை. परमेश्वर ने वहां पर उस पहाड़ के ऊपर एक भाई से बात किया, वो पानी लेकर दौड़ के आ என் रहा है। அன்பான சகோதர சகோதரி, मेरे प्रिय भाई और बहनों, நான் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி, मैं उनको चाहिए इसलिए, நான் மரித்து போகக்கூடாதுன்னு சொல்லி, मैं मर नहीं जाना इसलिए, ஒரு வாலிபனிடத்திலே தண்ணீரை கொண்டு வர சொல்லி, एक नौजवान के हाथों पानी लेकर आने के लिए, மலையில கொண்டாந்து உடனே ஃாதர் சத்தம் போட்டு ஓடியாரான்ட்டு. फादर बोलकर वो दौड़ दौड़ कर वो आया। எவ்வளவு நினைவா இருக்காரு பாருங்க. परमेश्वर कितना वो ख्याल रखता है, देखिए। அவர் தண்ணீர் எனக்கு 4 தண்ணீர் கொடுத்தா 2-3 கிளாஸ் தண்ணி குடிச்சேன். और तब वहां पर मैं पानी लेकर उनसे पानी पिया। நான் சொன்னா தம்பி आपका चप्पल थोड़ा दे दो அப்படின்னு. मैं चप्पल थोड़ा दे दो, मैंने बोला, எனக்கு கால்ல போட முடியும், கால்ல பயங்கர அடிபட்டு क्योंकि இருக்கு. पाँव पूरा छोट हो गया है। அந்த செருப்பை எனக்கு கொடுத்துட்டு அந்த காட்டு பாதை வழியாக அழைத்து கொண்டு மாலை 5 மணிக்கு மில்டரா கிரவுண்டுக்கு சென்று அழைத்து கொண்டு और சென்றார். चल चल कर शाम के 5 बजे वहां पर एक ग्राउंड में मैं ஒரு पहुंचा। பைத்தியக்காரனை போல தீவுல போய் நின்னாங்க அந்த கிராமத்துல. और उस गांव में एक पागल की तरह मैं था। வீடு வீடாக சென்று இயேசு அறிவித்தவனா. घर घर में पागलों की तरह घूमकर यीशु के बारे में मैं बताया करता இயேசுவே था। ஆண்டவர் என்று அறிவித்த நான் मैंने ही बताया था उन लोगों को यीशु ही परमेश्वर है। எல்லாவற்றையும் இழந்து போய் நிக்கிறேன், ஒரு பரதேசியை போல போய் நிக்கிறாங்க. सब कुछ खोकर अब मैं वहां परदेसी की तरह खड़ा था। அநேக ஜனங்கள் வந்து பாக்குறாங்க. बहुत सारे लोग आकर मुझे देख रहे हैं। எல்லாம் மெரின் ஏரியாவோட எல்லாமே போயிடுச்சு. मेरिन एरिया का सब कुछ चला गया। நம்ம கோயில்லாம் இருக்கடான்றான் ஒருத்தன். एक जन बोल रहा है कि वो हमारा चर्च था, சர்ச் இல்ல मंदिर. मंदिर था। அவங்க கோயில்லாம் இருக்கு, நம்ம பாஸ்டரோட ஒய்ஃப்லாம் போயிட்டாங்கன்றான். मंदिर वहां पर है, पास्टर का चर्च और वाइफ चला गया है। அப்போ ஒரு இந்து சகோதரி சத்தமா சத்தம் போட்டு சொன்னாங்க, एक हिंदू बहन चिल्ला चिल्ला कर बोली, மெரின் ஏரியால இருந்து யாருமே வரல இங்க. मेरिन एरिया में कोई नहीं आया। இந்த சர்ச் ஃாதரை வந்து இயேசு தான் கொண்டு வந்திருக்கான்னு சத்தமா சொன்னாங்க. ये चर्च फादर को यीशु ही लेकर आया बोलकर जोर से கரங்களை चिल्लाए। தட்டி மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், तालियां ஹalleluya. बजाकर परमेश्वर को महिमा देंगे। இயேசு கிறிஸ்து இல்லனா அவர்தாங்க என்ன கொண்டு வந்ததீங்க. यीशु मसीह है, वही मुझे लेकर आया। வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது.
மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அந்த மில்டரா பகுதி மக்கள் எல்லாம் நிறைய பழைய பேண்ட், பழைய ஷர்ட், ஒரு பழைய பேக்லாம் கொண்டா கொடுத்தாங்க. वहां पर रहने वाले लोगों ने पुराने कपड़े, पुराने बैग और पुराने चीजें लाकर मुझे दिया। அப்படியே மென்டல் எப்படின்னா ஒரு மைண்ட் செட்லாம் அவுட் ஆயிடுச்சு, சுத்தமா இல்லை எனக்கு, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறேன். और उस समय मैं दिमाग जैसे किसी का खराब हो जाता है, वैसा मैं मतिस्तिमित होकर वहां पर था। பசியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. भूख बिल्कुल मुझे नहीं था, मैं அந்த शॉक में था। பெந்தகோஸ்து மிஷன் சர்ச் உடைய வராண்டாவுல தான் படுத்திருக்கிறாங்க, அங்க யாரும் ஊழியர் கிடையாதுங்க. वहां पर पेंतकोस्त की चर्च का वरांडा में सेवक कोई नहीं थे, उनके बरांडा में मैं सो रहा था। ஒரு தம்பி ஜோசப்ங்கிற தம்பி தான் என்ன வண்டியை சைக்கிளை வச்சு தள்ளிட்டு போவாரு என்ன. और मुझे एक जोसेफ नाम के एक भाई वो साइकिल में बैठा कर ले जाते थे, பின்னாடி என்னால நடக்க முடியல எனக்கு. क्योंकि मैं चल नहीं सकता था। 29ஆம் தேதி தான் எனக்கு அதுக்கு நன்கோரியில இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வர்றாங்க. और 29th को ही ननकोरी से ऑफिसर सभी आए, அங்க எல்லாரும் கூட சேர்ந்து என்னையும் அழைச்சிட்டு போறாங்க, எல்லாம் சேர்ந்து போயிட்டேன். सबको लेकर गए तो मुझे भी वो लेकर गए। அங்க நன்கோரி மெடிக்கல் போன உடனே நிறைய பேர் அந்த பகுதியில் அடிபட்டவங்க நிறைய மெடிக்கல் இருக்கிறாங்க. और ननकोरी में जब मैं गया हॉस्पिटल में तो वहां के जितने लोग मार खाए हुए थे, घायल थे, वहां हॉस्पिटल में थे। எல்லாருக்கும் போய் ஜெப பிரேயர் பண்றேன் உங்களுக்கு. मैं सबको जाकर प्रार्थना कर रहा था। ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதான அடையாளங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஆறுதல் படுத்துறேன் நான். मैं प्रभु के आगमन से पहले होने वाला ये सब चिन्ह है, ऐसा होगा बोलकर मैं उनको सबको तसल्ली दे रहा था। எனக்கு கிடைத்த அந்த பழைய பேண்ட்டுகள், பழைய சட்டைங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே மொத்தமா கொடுத்தாச்சு எல்லாத்தையுமே. मेरे पुराने जो भी उन्होंने कपड़े दिए थे सब कुछ मैं वहां के लोगों को बांट दिया। அந்த மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு நர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு சூட்கேஸ் கொடுத்துட்டு எனக்கு கையில கொஞ்சம் செலவு காசு கொடுத்தாங்க. और वहां पर मेडिकल में काम कर नर्स ने एक सूटकेस दिया और मुझे खर्च के लिए पैसे दिए। அந்த மெடிக்கல்ல வேலை பார்த்த ஒரு தம்பி சேகர்னு சொல்லி ஐடோல சேர்ந்தவர் இறந்துட்டாரு. அவர் வீட்டு சொன்னாரு, என் வீட்டுல பைபிள் இருக்கு ஐயா, வாங்க தர்றேன் பைபிள்னாரு. वहां पर एक मेडिकल में काम का दूसरा सर था, वो अभी नहीं रहे हैं, वो मेरे घर में एक बाइबल है बोलकर वो बाइबल मुझे दिए। அவர் ஒரு பைபிள் கொடுத்தாரு எனக்கு. उन्होंने मुझे एक बाइबल दिया। ஒரு கடையில ஒரு கடைக்காரர் சொன்னாரு, இங்க கடைக்கு வாங்க, ரெடிமேட் கிளாஸ் ஒன்னு வந்து வாங்கிங்கன்னு சொன்னாரு. और एक दुकान वाले ने बोला कि यहाँ मेरे दुकान में आइए, रेडीमेड ग्लास आपको देंगे। ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் 2005ஆம் ஆண்டு 4ஆம் தேதி வரைக்கும் நான் கமோட்டாவில் மெடிக்கல்ல படுத்துட்டு அங்கேயே ஊழியர் செய்துக்கிட்டு அந்த அப்படியே இருக்கிறேன். நான் பிரமதா இருக்கு, பசியெல்லாம் கிடையாது. 2005 में जनवरी 5 तारीख तक वहाँ के कमोटा के वहीं के हॉस्पिटल में मुझे कुछ भी होश नहीं, भूख नहीं, वैसा मैं वहां पर था। ஒரு ஸ்பீட் போட் போகுது சென்னைக்கு, போர்ட் பிளேயர் போறீங்களான்னு கேட்டாங்க என்ன. एक स्पीड बोट जा रहा है, क्या पोर्ट ब्लेयर जाएंगे करके पूछा। அந்த போர்ட் பிளேயருக்கு 4ஆம் தேதி நான் போட் அந்த நைட் இரவு போட்ல போட்டு ஏறிட்டேன் நான். और रात को मैं उस स्पीड बोट में शाम को 4 बजे मैं आ गया। 5ஆம் தேதி 2005ல 5ஆம் தேதி மாலை வந்து போர்ட் பிளேயர் வந்து இறங்கிட்டாங்க. 5 तारीख के जो है पोर्ट ब्लेयर जनवरी 2005 को मैं यहाँ पर पहुंच அங்க गया। இருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் ஐடோ போனாங்க. मैं ऑटो पकड़कर हेडो गया। என்னுடைய 3 பிள்ளைகளும் அப்ப ஐடோல வந்து அந்த ஆபீஸ்ல இருந்தாங்க. मेरे तीनों बच्चे हेडो के उस ऑफिस में थे। அந்த என்னோட 3 பிள்ளைகள் ஓடி வேகமா ஓடி வந்து அப்பா அம்மா எங்கப்பான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு கதறி அழுதாங்க. और मेरे तीनों बच्चे मुझे पकड़कर रोए कि अम्मा कहाँ है। அம்மா மாத்திரம் இல்ல தம்பி, எல்லா அநேக ஜனங்களை இழந்துட்டேன், உங்களுக்காக ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னேன். अम्मा नहीं है, सारे लोग मर गए, आप लोगों के लिए परमेश्वर ने मुझे जिंदा लेकर आया है। பிரியமானவர்களே, प्रिय लोगों, அடிபட்டு நிறைய காயங்கள் அதிகமா இருந்தபடினால் बहुत सारे जो है मुझे चोट लगे थे, घायल था। அன்றைக்கு ஈவினிங்லயே ஒரு நேவி பிளைட்ல வந்து சென்னை கொண்டு போயிட்டோம். उसी शाम को इवनिंग में ही चेन्नई में जो है मुझे चेन्नई में ले जाया गया। இங்க பிள்ளை அந்த என்னுடைய மூத்த 3 பிள்ளைகளும் ஷிப்ல வந்து லக்கேஜஸ் எல்லாம் வச்சதோட சரி அவங்க. और मेरे सारे बच्चे तीनों जो है लगेज सब शिप में डालकर वो आए। அந்த நேரத்துல கப்பல் கேப்டன் வந்து கப்பலை கடலுக்கு கொண்டு போனதால 3 பிள்ளை தப்பிக்கப்பட்டாங்க இங்க. और वहां पर जो है शिप में जो है कैप्टन जो है पानी में शिप ले गए थे, इसीलिए वो बच गए थे। அந்த மூத்த மகன் சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கின பொருட்கள் அத்தனையும் கப்பல்ல விட்டுட்டா, முடிஞ்சு போச்சு. और बड़े बेटे ने जो कुछ भी कमाया था सब कुछ शिप में ही खत्म हो गया। நாங்க சென்னைக்கு சென்றவுடன் என்னால அங்க தனியா என்னால இருக்க முடியல எனக்கு. और चेन्नई में अकेला मुझसे रहा नहीं गया। என் மனைவி நினைவு வந்துட்டே இருந்துச்சு. मेरी पत्नी की याद मुझे बार बार आती थी। நான் சொன்னேன், நான் அம்மா வீட்டு இடத்துக்கு மறுபடியும் நான் போறேன்.
और मैंने बोला कि मैं दोबारा से मैं वहां जाऊंगा। என்னுடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு நானும் போகணும். जहां मेरी पत्नी है वहीं पे मुझे जाना அவங்கள है। தனியா விட்டுட்டு வந்துட்டேன். मैं उनको अकेला छोड़कर आ गया। அவங்க கூட போய் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும். मुझे उनके साथ थोड़ा समय रहना है। மிஷன்ல பர்மிஷன் கேட்டேன். मिशन वालों से मैंने परमिशन लिया। பிப்ரவரி மாதம் நான் மறுபடியும் பயணத்துக்கு ஆயத்தமாயிட்டேன் கச்சாலுக்கு. फरवरी महीने में कचाल जाने के लिए मैं फिर से तैयार हो गया। என்னோட மூத்த பையன்ட்ட டேனிட்ட கேட்டேன், தம்பி என்ன படிக்க போறீங்களா வேலைக்கு போறீங்களான்னு கேட்டேன். मैंने बड़े बेटे डैनी से पूछा कि तू पढ़ने जाएगा या नौकरी करेगा। கட்டி பிடிச்சு கதறி அழுதான். उसने मुझे पकड़कर जोर जोर से रोया। என்ன மன்னிச்சிருங்கப்பா, मुझे माफ कर दो पिताजी। நான் பணம் சம்பாதிச்சு வரணும்னு நினைச்சேன். मैंने सोचा कि पैसे कमा कर आऊंगा। சம்பாதிச்ச பணம் எதுவுமே அம்மாவுக்கு உங்களுக்கு பிரயோஜனப்படல. मैंने जो कमाया वो पैसे माँ के लिए आपके लिए बिल्कुल उपयोगी नहीं रहा। என்ன பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டுருங்கப்பா. मुझे बाइबल कॉलेज भेज दो। என் அன்பான சகோதரா சகோதரி, मेरे प्रिय भाई और बहनों, அவன் நல்ல ஒரு வாலிபன் அவன். वो एक अच्छा नौजवान है। அவனால திரும்பி போக முடியும். இயேசுவை வேண்டாம்னு சொல்லி ஓட முடியும் அவனால. वो यीशु को छोड़कर मैं जा सकता हूँ कह सकता है। இயேசுக்காக போனீங்க, எல்லாத்தையும் இழந்தீங்க, எங்க அம்மாவை இழந்துட்டீங்க, இந்த இயேசு வேணுமா எனக்கு வேண்டாம்னு ஓட முடியும் அவனால. और उससे हो सकता है कि यीशु के लिए हम ढूंढ कर गए, अम्मा को खो दिए, सब कुछ खो दिए, यीशु नहीं चाहिए वो बोल सकता है। அவங்க அம்மா மரித்த பிறகு தன்னை அர்ப்பணித்தான். उनकी माँ की मौत के बाद उसने अपने जीवन को समर्पण कर இந்த लिया। கர்த்தருடைய ஊழியங்களிலே தமிழ்நாட்டில் ஊழியம் செய்து और आज கொண்டிருக்கிறார். परमेश्वर का सेवा तमिलनाडु में वो कर रहा है। ஒரு சாங் சீரியஸ்னஸ் போடுவோம். एक सॉन्ग गाना चाहता அது हूँ। ரெவரண்ட் டாக்டர் வசந்த் அவர்கள் எழுதின பாடல் அது. डॉक्टर वसंत एडवर्ड जी ने वो गीत को लिखा। துன்பம் பசியோ நாசமோ சோமோ உபத்ரமோ வியாகுலமோ மரணமந்தும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாதே. துன்பம் பசியோ நாசமோ சோமோ உபத்ரமோ வியாகுலமோ மரணமந்தும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாதே. ஜெபதியான வேலை பிரசன்னம் தாரும், ஏழையின் ஜெபம் கேளும். அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய மகனை 3 பிள்ளைகளையும் சென்னையில விட்டுட்டு நான் மீண்டும் கச்சால் பணித்தளத்துக்கு கிளம்பிட்டேன். मेरे तीनों बच्चों को चेन्नई में छोड़कर वापस मैं कचाल के लिए सेवा के लिए निकल पड़ा। நன்கூரில் இறங்கி நான் அந்த ஷிப் டைரக்ட் ஷிப் நன்கூரில் இறங்கி நான் அந்த துறைமுகத்துல அந்த ஜெட்டில நடந்து அந்த போயிட்டே இருக்க துறைமுகத்துல போயிட்டு இருக்கேன் நான். और नानकोरी में हार्बर में उतरकर मैं वहां पर दूसरे छोटे जहाज में चढ़कर जा रहा அந்த था। டயத்துல வந்து 2004ல எங்க பிள்ளைங்க ஏற அந்த கப்பல் சென்டினல் ஷிப் அன்னைக்கு அங்க நிக்குது. அன்னைக்கு அந்த டைம்ல और उस समय मेरे बच्चे जो शिप में आना था वो शिप वहां पर खड़ा था। அங்க வேலை பார்க்குற ஒரு சத்தம் மட்டும் கூப்பிட்டாரு, ஐயா உங்க பேக்கேஜஸ் வந்திருக்கு, உள்ள இருக்கு வந்து பாருங்கன்னு சொன்னார். उन्होंने बोला कि काम करने वाले आपका बैगेजेस यहाँ पर है, आवाज करके उन्होंने बुलाया। நான் உள்ள போய் அந்த கேபின்ல பார்க்கும்போது எனக்காகவோ மனைவிக்காகவோ சர்ச்சுக்கோ வாங்கினது போல எந்த பொருளும் கிடையாதுங்க. और वहां जब मैं गया तो मेरे लिए और मेरे पत्नी के लिए चर्च के लिए खरीदा वाला सामान नहीं था। அங்க வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கைப்பிரதிகளும் புதிய ஏற்பாடு இருந்துச்சாங்க. वहां पर पूरा बॉक्स भर के जो है ट्रैक्स और नया नियम था। அது எனக்கு போதும் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் கச்சால் பணித்தளம் சென்றேன். वो मेरे लिए काफी है बोलकर उसे लेकर वापस मैं कचाल எல்லா गया। மக்களுக்கும் சென்று சத்தியத்தை அறிவிக்க ஆரம்பிச்சேன். और फिर दोबारा सारे लोगों को मैं शुभ समाचार बताने என் लगा। மனைவி நினைவு அதிகமாக என்னை பாதித்தது ரொம்ப. मेरी पत्नी की यादें मुझे बहुत दुखी कर रही மனைவியுடைய थी। ஒரு ட்ரெஸ்ஸாவது கடலோரத்துல கிடைக்காதான்னு சொல்லி கடலோரம் எல்லாம் போய் நான் அலைஞ்சேன். அவன் நினைவா ஒரு ட்ரெஸ் கிடைக்காதா ஏதாவது. मेरी पत्नी की याद के लिए एक कपड़ा भी कम से कम मिलेगा कि नहीं बोलकर मैं पूरा शीशोर में मैं घूम रहा था। 4-5 மாதங்கள் முடிந்த கண்ணீரோடு இருந்து ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு. அவ்வளோ அவன் மேல வைத்த அன்புதான். 5-6 महीने में बहुत ज्यादा जो है दुखी में हो गया और रोते रहा था क्योंकि उनके ऊपर उतना प्रेम था। மீண்டும் என்னுடைய ஸ்தாபனம் அங்க இருந்து நீங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி மாயாபந்தர் பணித்தளத்துக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. दोबारा मेरे संस्था ने आपका हेल्थ खराब मत करिए बोलकर मायाबंदर ट्रांसफर कर दिया। அந்த மாயாபந்தர் அதுக்கு முன்னாடி வந்து நான் இதுல பாராட்டாங்கல இருந்த அந்த டைம்ல 2005ல வந்து ஒரு 3 மாதங்களுக்கு இருந்தாங்க. बाराटांग में जो है 2005 में 3 महीने के लिए मैं वहां அப்ப था। அப்ப டாடி அங்க டியூட்டில இருந்தாங்க. அப்போ तब डैडी वहां पर पुलिस ड्यूटी में थे। அந்த அதுக்கு பிறகு நான் மாயாபந்தர் டான்சர் ஆயிட்டாங்க. என்ன उसके बाद मुझे मायाबंदर ट्रांसफर करे। அங்க சென்றவுடன் என் மனைவிக்காக கவர்மெண்ட் கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க. அந்த மனைவி டெத்துக்காக 2 lakhs கிடைச்சது. उसके बाद पत्नी के देहांत के बाद सरकार ने 2 लाख रुपए पैसे दिए। மாயாபந்தர்ல ஒரு சர்ச் அது கட்டப்பட்டு பாதியில நிறுத்தப்பட்டது. அந்த சர்ச்சை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். मायाबंदर में एक चर्च आधा निर्माण से रुक गया था, उन पैसों से चर्च बांधने में प्रभु ने मदद அது किया। 2006ல வந்து டிடேட் பண்ணிட்டோம். அத 2006 में उसे डेडिकेट भी करे। 2008ல மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பரார்கஞ்சிக்கு பண்ணாங்க.
2008 में वापस फरारगंज में मुझे ट्रांसफर किया இங்கும் गया। சர்ச் இல்லாம ரொம்ப டேமேஜா இருந்துச்சு. वहां पर भी चर्च डैमेज हो गया था। ஆண்டவர்கிட்ட கேட்டதின்படி ஆண்டவர் நடத்தினார். 2011ல ஒரு சர்ச் கட்டி முடிக்க கிருபை செய்தார். 2011 में प्रार्थना करने के बाद एक चर्च को बनाने के लिए प्रभु ने सहायता किया। 2003ல வந்து 2023ல வந்து நான் இங்க பாத்து பசி பகுதிக்கு வந்துட்டேன் நான். और 2023 में मैं बातू बस्ती इस जगह पर आ ஒரு சிறிய गया। வீடு வாடகைக்கு எடுத்து அதுல இப்ப ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. छोटा सा घर किराए में लेकर अभी आराधना चला रहा हूँ। சர்ச்சும் வாடகை தான், चर्च भी किराए का है, வீடும் வாடகை தான். घर भी किराए का है, ஆவியானவர் நடத்துகிறார். लेकिन परमेश्वर चला रहा है। முழு இந்திய தேசம் முழுதுமாக சென்று எல்லாம் எவ்வளவு நாள் ஆண்டவர் கொடுக்கிறாரோ பைபிள் கொடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார். और पूरे देश भर में इंडिया में जितना समय परमेश्वर ने दिया है बाइबल बांटने के लिए प्रभु अनुग्रह कर रहा है। நேற்று தினத்துல கூட ஒரு எஸ்டர்டே முந்தா நேற்று ஒரு யூஎஸ்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. இந்த டீம் வந்து அம்பாசிடர் டீம்ஸ், அதாவது ஃபுட்பால் டீம் வந்திருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு, பார்த்திருப்பீங்க. कल के दिन भी न्यूजीलैंड से एक एम्बेसडर टीम फुटबॉल का आया। அந்த டீம் வந்து என்னுடைய டெஸ்டிமனி கேட்கறதுக்காக என்ன அழைச்சிருந்தாங்க. वो टीम ने मेरी गवाही सुनने के लिए मुझे बुलाया। அந்த போயிட்டு என்ன பாருங்க, நான் யாருன்னே தெரியாது, யாரு என்ன அடையாள ஐடி கார்டுக்கிற ஆண்டவர் தான் காமிக்கிறார். मैं कौन हूँ नहीं पता, फिर भी मेरा पहचान परमेश्वर ही दे रहा है। அவர்களும் இந்த பைபிளுக்காக உங்களுக்கு ஒரு $100 தரேன்னு சொல்லிட்டு $100 கொடுத்துட்டு போனாங்க பைபிளுக்காக. वो जो है $100 मुझे देकर गए कि आप बाइबल की सेवा कर रहे हैं इसे बांटने के लिए। ஃப்ரீல வந்து எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஊழியம் கர்த்தருடையது. और फ्री में सबको बाइबल देना है तो ये सेवा परमेश्वर का है। நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம்னு சொல்லும்போது அவரே நடத்துறாரு எல்லா मेरे விஷயத்தையும். हाथ में कुछ नहीं है, जब परमेश्वर दे रहा है तो परमेश्वर चला रहा है। இப்ப நேபாள் தேசம் முழுதும் ஆடியோ பைபிள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ नेपाल देश में भी हम ऑडियो बाइबल बांट रहे हैं। அதே போல தமிழ்நாட்டிலயும் முடிந்த அளவுக்கு சென்று வயதானவர்களுக்கெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் ஆடியோ பைபிள் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ तमिलनाडु में भी जाकर हम जो है सीनियर सिटीजन को ऑडियो बाइबल दे रहे हैं। இப்போ முழு அந்தமான் தீவுல எல்லாம் படிச்சு இப்போ பைபிள் எடுத்து வச்சிருக்கிற ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் பைபிள் இருக்கிறது இப்போ நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட் போறதுக்காக. हिंदी और इंग्लिश में बाइबल है निकोबार डिस्ट्रिक्ट में बांटने के लिए। அன்பான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों और ஒரே बहनों, ஒரு வாழ்க்கை தான், एक ही एक जीवन है। அந்த வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு இருந்தா நாளைக்கு என்னன்னு தெரியாது நமக்கு. वो एक जीवन है, आज है कल क्या होगा हमें नहीं पता। ஆண்டவருக்கென்று உங்களை அழைத்த தேவன் வந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். परमेश्वर ने उनके नाम की महिमा के लिए आपको बुलाया है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है 8ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, रोमियो 8वां अध्याय में, அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் वो भी जो है परमेश्वर की इच्छा से चुना गया தேவனிடத்தில் அன்பு கொள்ளுகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. और परमेश्वर की ओर से प्रेम करने वालों के लिए सब कुछ मिलकर भलाई को उत्पन्न தேவனிடத்தில் करती है। அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். परमेश्वर से प्रेम करने वालों के लिए सब कुछ मिलकर भलाई को उत्पन्न करती है। அது கடைசி பகுதியில் எழுதுகிறார், துன்பமோ பசியோ நாசமோ சுமோ பட்டயமோ நிர்வாணமோ தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். और आखिरी में वो कहता है कि परमेश्वर के प्रेम से हमें कौन सी बातें अलग कर सकती है, क्या नंगाई, क्या जो है कंगालीपन, या फिर द्वेष या जो है तकलीफें, कुछ भी हमें अलग नहीं कर सकती है। இப்ப 4 காரியங்கள் உங்கள் முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். 4 बातें आपके सामने मैं रखना चाहता இந்த हूँ। செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், इस प्रचार का जो शीर्षक क्या है, ஆண்டவர் சொல்ற நானே தேவன் என்பதற்கு நீங்க எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि मैं ही परमेश्वर हूँ, तुझे मेरे लिए गवाह बनना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் அவர். वह आकाश और पृथ्वी को बनाया हुआ परमेश्वर है। சராசரியை படைத்தவர் அவர். सब कुछ ब्रह्मांड को बनाने वाला உங்களுக்காக परमेश्वर। எனக்காக பூமியில இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தவர் அவர். आपके लिए मेरे लिए पृथ्वी पर उतर कर आकर जीवन को दिया है ஜீவனின் उसने। அதிபதிங்க அவரு. जीवन का अधिपति वही है। உங்களுக்குள்ள அவர் சுவாசமாக இருக்கிறார். आपके अंदर जीवन का श्वास के रूप में वह है। அவரை மறந்து ஒருபோதும் நம்ம வாழவே முடியாதீங்க. उनको भूलकर एक भी दिन हम यहाँ पर जी नहीं सकते हैं। அவர் நினைச்சா எல்லாமே ஒரே செகண்ட்ல மாற்றி எல்லாமே முடிக்க முடியும் அவரால. यदि वह चाहे तो एक ही सेकंड में सब कुछ खत्म कर सकता है, அப்படி அவர் செய்ய விரும்பவில்லை. लेकिन वह ऐसा करना नहीं चाहता। இந்த ஆதியோசம் போல இன்னும் எத்தனையோ ஆதியோசன் இருக்கிறான். आदि जो है पास्टर के समान बहुत सारे लोग இந்த हैं। ஆதியோசனை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார்? और क्यों परमेश्वर ने दास को चुन लिया? உங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்க. आप अपने आप में एक बार जांच कर உங்க देखिएगा। நேம்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அந்தமான்ல? अंडमान में क्या आप अकेले ही हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया। உங்க மேல அந்த தேவன் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपके ऊपर वो भरोसा रखा हुआ है। ஏன்னா உபாகமம் 7:6 என்ன சொல்றது? உபாகமம் 7:6 என்ன சொல்றதுன்னா, व्यवस्था विवरण 7 और 6 में क्या लिखा है? பூச்சர சகல ஜனங்களும் தேவன் தமக்கு உடைய சொந்தமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். सारे प्रजातियों के बीच में परमेश्वर तुझे निज प्रजा करके चुन लिया है। நம்முடைய ஆண்டவரை மெய்யான ஆண்டவர் சொல்லுவதை தவிர வேறு என்ன நமக்கு வேண்டும்?
हमारा परमेश्वर इस सच्चा परमेश्वर है, बताने से ज्यादा और क्या हमें चाहिए। ஒன்றும் இல்லாததை வைத்துக் கொண்டு அவன் எவ்வளவு ஆட்டம் போடுகிறாங்க அந்த பூமியில பாக்குறீங்கல்ல. जिनके पास कुछ भी नहीं है वे उनको लेकर कितना हंगामा मचा रहे हैं इस पृथ्वी ஜீவனுள்ள पर। தேவனாக உங்களுக்காக எனக்காக பூமியில வந்தது உண்மை, சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, மூன்றாவது உயிர்த்தெழுந்தது உண்மை அவர்। जीवित परमेश्वर है वह, उनका इस पृथ्वी में आना वो सच बात है, सूली पर चढ़ जाना और जो है मर गए, गाड़े गए, तीसरे दिन जी उठे, ये सारी बातें सच है। சங்கீதம் 93 சங்கீதத்தை 4-5 வசனத்தை பார்த்து பாருங்க. भजन संहिता 93 में 4 और 5 एक बार पढ़कर அவர் देखिएगा। சமுத்திரத்தின் அதாவது நதிகள் எழும்பின और समुद्र जो ऊंचे उठे, நதிகள் அலை திரண்டு எழும்பின, और समुद्र जो ऊंचे उठे, சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் और समुद्र की गहराई से भी கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவராக இருக்கிறார்। परमेश्वर समुद्र की गहराई और ऊंचाई से भी ऊंचा है। அந்த பூகம்பத்திலே சுனாமியில எல்லா கடலை உலுக்கினவர் அவர்தான்। और इस भूकंप में समुद्रों को, महानदों को हिलाने वाला परमेश्वर वही है। அந்த பேரலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவனும் அவர்தான்। और उस भयानक जो है समुद्र से बाहर निकालने वाला भी वही है। இதெல்லாம் தெரிஞ்சுதா யோபு சொல்றாரு, என் தேவன் உன்னை எனக்கு சாட்சிக்கு சொல்ற தேவன் உன்னதங்களில் இருக்கிறார் சொல்றாரு அவர்। और जो है आयुब कहता है कि मेरा परमेश्वर ऊंचे पर रहता है। 93:5 சங்கீதம் என்ன சொல்றதுனா லாஸ்ட்ல, और जो है 93 का 5वां वचन क्या कहता है? உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள்। तेरी चितौनियां अति विश्वास योग्य है। நம்ம சாட்சி ஒண்ணுமே கிடையாதுங்க, हमारा गवाही कुछ भी नहीं है। அவருடைய சாட்சி மிகவும் உண்மையுள்ளவைகள்। परमेश्वर की गवाही विश्वास योग्य है। உங்களை என்னை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும்। आपको और मुझे चुन लिया है, इसका जो है उद्देश्य को समझना है। 70-80 ஆண்டு காலம் தான் பூமியில ஓட்டம் மனிதனுக்கு முடிஞ்சு போயிடும்। और 70-80 में ही लोग जो है पृथ्वी पर मर जाते हैं। ஆனா வாழ்கிற காலங்களில் அவருக்காக வாழ்ந்து மரிக்கணும்। लेकिन जितना भी जीते हैं उनके लिए जीकर ही मरना है। ஹல்லேலூயா, हालेलुया। அதற்காகத்தான் ஆண்டவர் மோசே சொல்கிறார் 90:12 और इसीलिए जो है मूसा कहता है, நாங்கள் ஞான இருதயர்களாக படிக்க உடைய நாட்களின் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்। परमेश्वर मुझे जो है ये बातें बता दे कि मेरी आयु के कितने वर्ष है। ஒவ்வொரு நாட்களும் எவ்விதமாய் நம்ம கழிக்கிறோம்னு சொல்லி யோசிக்கணும்। एक एक दिन हमारा कैसा होगा इसके बारे में सोचना है। இயேசுவை அறிவிப்பது நம்மீது கடமை என்று வேதம் சொல்கிறது। बाइबल बताती यीशु के बारे में दूसरों को बताना वो हमारे ऊपर जिम्मेदारी है। நான் அறிவாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறது। यदि मैं ना बताऊं तो हाय मुझ पर। நீங்க பயப்படாதீங்க, आप मत डरिए। இயேசு அறிவிப்பது நீங்க கிடையாது, आप बताने वाला यीशु को बताना आप नहीं है। உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறார்। आपके अंदर में जो पवित्र आत्मा है वो रहकर बात बताता அதற்காக தான் அவர் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்। है। इसीलिए पवित्र आत्मा दिया गया है। யோவான் 15:26-27 பாருங்க। आप यूहन्ना 15 का 26 और 27 देखिएगा। படிங்க, வேகமா படிங்க, जल्दी से पढ़ेंगे उस वचन को। यूहन्ना ஒரு 4-5 வசனம் காமிச்சு நான் முடிக்கிறேன், செய்கிறோம்। उस वचन को दिखाकर हम समाप्त करेंगे जल्दी से। 15:26-27 15वां अध्याय यूहन्ना हालेलुया। परंतु जब वह सहायक आएगा जिसे मैं तुम्हारे पास पिता की ओर से भेजूंगा, अर्थात सत्य का आत्मा जो पिता की ओर से निकलता है, तो वह मेरी गवाही देगा। சத்திய ஆவியானவர் தேற்றரவ வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்। सत्य का आत्मा जब आएगा तो मेरे विषय में गवाही देगा। அவரை குறித்து பேசுவதற்காக தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார்। उनके बारे में बात करने के लिए पवित्र आत्मा परमेश्वर दिया गया है। அடுத்து 27ல கவனிங்க। उसके बाद 27 में देखेंगे, நீங்களும் और तुम भी ஆதி முதற்கொண்டு आरंभ से என்னுடனே கூட இருந்தீங்கன்னு சொல்றார்। मेरे साथ ही रहे हो। ஹல்லேலூயா। हालेलुया। எங்க இருந்தோம் ஆதி முதற்கொண்டு? कब से? आदि से। நீங்க தாயின் கரு உருவாகும் முன்பதாக ஒரு பெயர் சொல்லி அழைத்து தேவன் அறிந்திருக்கிறார்। जब अब माँ के गर्भ में थे तब ही परमेश्वर आपको जानता है। உள்ளங்கையில தேவன் வரைந்திருக்கிறார் சகோதரா சகோதரி। मेरी बहन और भाई जो है परमेश्वर ने अपने हाथों में आपको रचा है। அவர் உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் உங்களை முன்குறித்த தேவனாக இருக்கிறார்। इस संसार की सृष्टि से पहले ही आपको जो है पहले से ही उन्होंने जान लिया है। நீங்க நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க। नीति वचन 8वां अध्याय यदि आप पढ़कर देखिएगा, வானம் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் வட்டணிக்கையில் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது आकाश और पृथ्वी सब कुछ बनाने के समय ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக தேவன் பேசுகிறார்। परमेश्वर यीशु मसीह वचन के रूप में बात कर रहा நான் है। பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன்। मैं पिता के पास पुत्र के समान था। இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சிருஷ்டிக்கப்படும் போது अंडमान निकोबार द्वीप रचने से पहले எல்லாமே படைக்கின்ற போது பிதாவின் அருகே செல்ல பிள்ளையா இருந்தார் அவர்। और सब कुछ बनाते समय पिता के पास वो पुत्र के समान था। அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, अगला वचन में क्या कहता है? பூவுலகத்தில் மனுமக்களுடன் கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன்। और मैं जो है जब ये रचना हो रही थी पिता के पास मैं बड़ा आनंदित
हो रहा था। நாம கண்டு விசுவாசிப்பவர்கள் அல்ல, हम देखकर विश्वास करने वाले காணாத नहीं, விசுவாசிகளே பாக்கியவான்கள். फिर भी विश्वास करने वाले भाग्यवान हैं। எல்லாவற்றையும் படைத்த போது தேவன் சொல்ற, நான் அவர் பிதாவினருடைய செல்லப்பிள்ளை இருந்தேன், நம்ம கூட இருந்தேன்னு சொல்றாரு அவர். और सब कुछ बनाते समय मैं पिता के पास पुत्र के समान था, तो सब कुछ यानी हम भी जब बन रहे थे परमेश्वर ने हमें देखा। இன்றைக்கு நீங்க வந்து சபையில நீங்க வந்து உட்காரல, நீங்க आज यहाँ पर अपने आप से आकर नहीं बैठे, இவைகளெல்லாம் ஏற்கனவே பிளானிங் ஏற்கனவே திட்டத்தின்படி கொண்டு வந்திருக்கிறாருங்க. पहले से ही परमेश्वर की योजना के अनुसार आज आप यहाँ पर आकर बैठे हैं। எபேசியர் 2:10 கவனிங்க. एफेसियों 2:10 में ऐसा लिखा है, படிங்க, சீக்கிரம் படிங்கப்பா. जल्दी से पढ़ेंगे। एफेसियों 2:10, हालेलुया। क्योंकि हम उनके बनाए हुए हैं और मसीह यीशु में उन भले कामों के लिए सृजे गए हैं जिन्हें परमेश्वर ने पहले से हमारे करने के लिए तैयार किया நாம் है। கிறிஸ்து இயேசுவில் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். हम परमेश्वर के भले काम के लिए सृजे गए हैं, அவைகள் நடக்கும்படிக்கு முன்னதாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். जिन्हें परमेश्वर ने पहले से हमारे करने के लिए तैयार किया है। இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், இந்த ஆண்டுல என்ன செய்வோம், மரிப்பதற்கு முன்ன என்ன செய்வோம், எல்லா பிளானிங் அவர்கிட்ட இருக்கு. आज क्या करना है, कल क्या करने वाले हैं और मरने से पहले हम क्या क्या करेंगे पहले से निर्धारित है। நீங்க வந்து எந்த பிளானிங் கொடுக்க வேண்டாம், ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. आप कुछ भी प्लानिंग देने की जरूरत नहीं है, परमेश्वर आपकी इच्छा के लिए मैं अपने आप को अर्पण करता हूं। அதற்காக பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். इसलिए पवित्र आत्मा परमेश्वर दिया गया है। அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, प्रेरित तो 1:8 कहता है, பரிசுத்த ஆவி கொடுத்தல் வரும்பொழுது जब पवित्र आत्मा आते हैं நீங்க பலன் அடைந்து आप सामर्थ पाएंगे எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயா முழுவதிலும் यहूदा में, சமாரியாவிலும் समारिया में பூமியின் கடைசி பரியந்தமும் और पृथ्वी की छोर तक, எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். और कहता है कि तुम मेरे गवाह बनोगे। பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட நோக்கமே இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தான் पवित्र கொடுக்கப்பட்டிருக்கிறார். आत्मा दिया ही गया है, उसका उद्देश्य यही है कि यीशु के लिए गवाह बनकर जीना என்ன है। செய்ய வேண்டும் என்பதை விருப்பத்தை செய்ய நம்மளை உண்டாக்குற தேவன் அவர்தாங்க. क्या करना है और उसे करने की इच्छा देने वाला भी पवित्र आत्मा है। நீங்க பிலிப்பியர் 2:13 பாருங்க, आप फिलिपियों 2:13 देखिएगा, படிங்க வேகமா, जल्दी से पढ़ेंगे। 2:13 फिलिपियों हिंदी में मैं पढ़ रही हूँ। படிங்க. क्योंकि परमेश्वर ही है जिसने अपनी सु इच्छा निमित्त तुम्हारे मन में इच्छा और काम दोनों बातों के करने का प्रभाव डाला है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். परमेश्वर ही है जो अपनी सु इच्छा निमित्त हमारे मन में इच्छा काम दोनों बातों को நீங்க- करने के लिए நீங்க प्रभाव डालता நீங்க है। முடியாதுன்னு சொல்லி உங்களால முடங்கி படுக்க முடியாது. आप मुझसे नहीं होगा बोल के आप रोक नहीं सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க இவரை இந்த பூமியில வாழ்ந்து முடிந்து அவருடைய போற நாள் வரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றி தான் கொண்டு போவார் உங்களை. पृथ्वी पर रहकर उनके पास जाने तक उनका काम करके ही पूरा करना है। அதற்கு தான் நீங்க யாருன்னா, நீங்க ஜனங்க, நீங்க வந்து ஆண்டவருக்கு வந்து ஏமாத்த மாட்டீங்க, தோக்கா கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவருக்கு. परमेश्वर को पता है कि आप परमेश्वर को धोखा नहीं देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசு 63:8-9 கவனிங்க. यशायाह जो है 63 का இவ்வளவு 8 சூப்பரா और 9। இவ்வளவு அழகா நம்ம சபையில உட்கார்ந்திருக்கீங்கல்ல, अभी हम सभी कितने सुंदर से सभा में बैठे हुए हैं। அப்படியே வந்துட்டீங்களா? क्या हम ऐसे ही आ गए हैं क्या? உங்களை உலக தோட்டம் முதற்கொண்டு முன்குறித்த கர்த்தர் பூர்வ நாட்கள் எல்லாம் தூக்கி சுமந்து வந்துகிட்டு இருக்கிறார். परमेश्वर ने पृथ्वी में आपको जो है अपने कंधों पर बहुत ही पहले उठा कर ले आया है। 8ஆம் वசனம் சொல்லுது, 63:8, ஏசாயா 63:8. यशायाह 63 का 8, क्योंकि उसने कहा அவர்கள் ஜனத்தை निस्संदेह படிங்க. ये मेरी प्रजा के लोग हैं, ऐसे लड़के हैं जो धोखा ना देंगे और वह उनका उद्धार करता हो गया। பாத்தீங்களா, தோக்கா கொடுக்க மாட்டோமா நம்ம? हम धोखा नहीं देंगे, परमेश्वर कह रहा है। அதற்காகத்தான் தேவன் ரட்சித்த பிள்ளையர் ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर उद्धार देकर हमें लेकर आया है। இயேசுவை சொல்ல ஏங்க வெக்கப்படுறீங்க? क्यों यीशु कहने से शर्म आ रही है? நீங்க இயேசுவை பேசுற, நீங்க சுவிசேஷ நல்ல ஊழியக்கார சகோதரி மத்தியில, அருமையான தகப்பனார் மத்தியில, நல்ல ஊழியர் செய்ற குடும்பத்துல இணைஞ்சிருக்கீங்க. நீங்க आप जो है अच्छे जो है सेवा करने वाली जो है बहन और पिता के बीच में आप आए हैं। நீங்க எல்லாரும் ஊழியர் செய்யலன்னு நான் சொல்லவில்லை. मैं ये नहीं कह रहा हूँ आने के लिए, ये कहने के लिए नहीं आया कि आप நல்ல सेवा नहीं ஊழியர் कर रहे நல்ல हैं। ஊழியர் செய்றீங்க, अच्छा सेवा कर रहे हैं இன்னும் அதிகமா செய்யுங்க. और अधिक सेवा करिएगा। எத்தனையோ போன் மிஸ் கால் வருது உங்களுக்கு. कितना फोन में मिस कॉल्स आता है। போன் எடுத்து பிரைஸ் லார்ட்னு சொன்ன உடனே फोन लेकर प्रेज द लॉर्ड कहते ही அவன் சொல்லுவான், இது ராங் நம்பர்பாங்க. और वहां से बोलेंगे कि रॉन्ग नंबर है। रांग नंबर ही नहीं, थोड़ा रुको, रॉन्ग नंबर नहीं, थोड़ा रुकिए। ये जीसस क्राइस्ट आपका पूरा प्यार करता. यीशु मसीह आपको बहुत प्यार करता है। ஒரு நம்பர் உங்களுக்கு கலத்த நம்பர் உங்களுக்கு வராது. மிஸ் கால் வந்தா எந்த ஒரு மிஸ்ஸிங் தவறான நம்பர் வராது உங்களுக்கு. एक भी जो है गलत ऐसे ही यूं ही आपको मिस कॉल नहीं आता है। நீங்க உடனே அவன் ராங் நம்பர்னா நீங்களும் ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிடாதீங்க. அதை
रॉन्ग नंबर बोलते ही आप भी रॉन्ग नंबर बोलकर कट मत करिए। இயேசுவை நீ நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அவன் எங்கேயே இருக்க போறான், இயேசுவை சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. वो कहीं से आपको कॉल करे हैं, नहीं जान के गलती से आप उनको यीशु के बारे में என்னுடைய बताइए। போன்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த ராங் நம்பர் தான் நிறைய சேவ் பண்ணி வச்சிருப்பான். பேரெல்லாம் கேட்டுருவேன் நான். मेरे फोन में तो मिस कॉल्स रॉन्ग नंबर को ही मैं सेव करके रखता हूँ। ஒரு உத்தரப்பிரதேச ஊபில இருந்து ஒரு பையன் இன்னமும் வந்து காட் பிளட்ஸ் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறான் அவன். उत्तर प्रदेश से जो है एक लड़का जो है वचन को सुन रहा है। அதே போல நேபாளல வந்து ஒரு ஹில் ஏரியாவுல இப்போ போட்டோ அந்த மோனாஸ்ட்ரி போயிட்டு வந்த தீபத்திரி மத்திய ஊழியங்க அங்க போயிட்டு வந்த தம்பி கூட இப்போ ரிசீவ் பண்றான் வார்த்தை ஆமென்றான். और वहां पर नेपाल और तिब्बत वहां से मिस कॉल आया, वहां वचन बताए तो वो भी वचन सुनते ஒரு हैं। பங்காளி சகோதரி லாயர் அவங்களுக்கு வந்து அவங்க சும்மா கோர்ட்டுக்கு போகும்போது பிரைஸ் ஆட் பண்ண அவங்களும் பிரைஸ் ஆட் பண்ணாங்க அவ்வளவுதான். एक बार बंगाली जो है एक महिला जो है जो कोर्ट जाते समय प्रेज द लॉर्ड मैंने बोला तो उसने भी बोल दिया। நேத்து மெசேஜ் அனுப்புன சர்ச் டைம்லாம் சொல்லி பிரேயருக்கு வாங்கன்னு சொன்னேன். டெஃபினெட்லி ஐஎஸ் ஃபாதர் போட்டுருக்காங்க. कल मैंने मैसेज भेजा कि प्रेयर में जरूर आइएगा और उसने मैसेज किया कि जरूर मैं आऊंगी। நீங்க அழைக்கிற இடம் ஜீவ மார்க்கத்துக்கு நேராக நீங்க இன்வைட் பண்ணுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. आप जहां इनवाइट करे हो जीवन का जगह है, डरने की जरूरत नहीं, इनवाइट करिएगा। நீங்க உங்களுக்கு பயத்தின் ஆவியை தேவன் கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். आपको डर की आत्मा नहीं, परमेश्वर ने ज्ञान और सामर्थ्य की आत्मा, संयम की आत्मा आपको दिया है। அந்த 63:8 சகோதரி வாசித்தாங்க பாத்தீங்களா? आपने देखा जो 63 का 8 जो है बहन ने पढ़ा, அருமையான விசுவாசி இந்த ஜனங்கள் எல்லாம் என் ஜனத்தான் என்றும் क्योंकि उसने कहा निसंदेह ये मेरी प्रजा के लोग हैं। இந்த கல்சியா பேரை சொல்லி சொல்லுங்க. ऐसे अबर्डन रिवाइवल मिनिस्ट्री के लोग हैं जो मुझे धोखा ना देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்காகத்தான் தேவன் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். परमेश्वर इसी काम के लिए आपको लहू से खरीदा है। இன்னைக்கு எத்தனையோ ஆட்டோல பாருங்க, இங்க இருந்து பஜார்ல ஏறி உங்க வீடு வரைக்கும் போறீங்க, அவன் 60 ரூபாய் கேட்டானா 100 ரூபாய் கேட்டானா கொடுத்துட்டு அப்படியே இறங்கிடுறீங்க. இயேசு பத்தி டிரைவருக்கு ஆட்டோ டிரைவருக்கு சொல்றதே आज கிடையாது. कितने लोग ऑटो चढ़ते हैं, 60 बोलो 80 बोलो 70 बोलो, चढ़ते हैं चुपचाप उतर कर पैसे दे देते हैं, लेकिन शुभ समाचार नहीं बताते அவ हैं। 200 கேட்டானா 150 வரியான்னு கேக்குறோம். அதான் 200 बोलने से क्या 150 में आएगा, इतना ही हम बात நீ करते हैं। 200 கேட்டா 220 கூட கொடுங்க, இயேசு அறிவிங்க அங்க. 200 पूछने से 220 दे दो, लेकिन यीशु के बारे में ऑटो ड्राइवर को भी बताइए। உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா? क्या आपके जीवन में कोई कमी है? ஒரு நன்மையும் குறைபடாது உங்களுக்கு. एक भी भलाई की कमी नहीं கர்த்தர் होगी। மேய்ப்பரா இருக்கிறார், நமக்கு மேய்ப்பரா இருக்கிற தேவன் என்று நம்மள போஷிக்கிற தேவன் அவர். परमेश्वर हमारा चरवाहा, हमें पालने वाला परमेश्वर ஆட்டோட है। நான் என்ன பெருமை பாராட்ட, காசு பாஸ்டர் நிறைய இருக்கு கொடுக்குறான்னு யோசிக்காதீங்க. आप ये मत सोचे मैं बड़ाई कर रहा हूँ कि पास्टर के पास पैसा ज्यादा है, पैसा எந்த पास ஆட்டோ है। டிரைவரா இருக்கட்டும் ஏறி இறங்குறதுக்குள்ள இயேசுடைய அன்பை சொல்லிடுவேன் நான். कोई भी ऑटो ड्राइवर हो, एरिया में उतरने से पहले यीशु के बारे में बताता அவன் हूँ। கேட்பதை விட எக்ஸ்ட்ரா 10 20 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பேன். मांगने से भी ज्यादा 10 20 ज्यादा देता हूँ। நம்ம மெய்யான ஆண்டவரை பேசிக்கிட்டு கஞ்சு பண்ண, ஏதாவது கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. महान परमेश्वर के बारे में बताकर कंजूसी नहीं करना அவர் है। ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். वह जो है सबसे ऐश्वर्यवान அவர் संपन्नवान நம்ம है। நல்லா இருக்கணும் சொல்லிதான் சிலுவையிலே தரித்தினராக மரித்தார் அவர். हम अच्छे से रहेंगे इसीलिए सूली पर वो दरिद्र बन गए। கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருத்தருமே தரித்திரம் கிடையாது. परमेश्वर के लोग कोई भी दरिद्र नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க. दूसरा कुरिन्थियों दूसरा अध्याय ஆட்கானவு 8वां अध्याय 9। அவர் வந்து சிலுவை தரித்தினார் மரித்த நோக்கமே நம்ம மனுஷனோட ஆகும்படிக்கு தரித்திரனாக சொல்லி மரித்தார் அவர். हम जो है धनवान बनने के लिए ही वो दरिद्र बन गए सूली पर। ஏசாயா 43:11-12 ஞாபகம் வச்சுங்க. यशायाह 43:11-12 को भी याद रखिएगा। நானே கர்த்தர், என் அல்லாமல் இரட்சகர் இல்லை. मैं ही परमेश्वर, मेरे बिना और कोई उद्धार करता नहीं। நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். मैंने ही तुम्हें जो है चुनकर उद्धार दिया है, இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் கூட கிடையாது. और ऐसा करना कोई अन्य जातियों से नहीं हो सकता। நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். मैं ही परमेश्वर हूँ, इसके तुम ही गवाह हो। அதற்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். इसीलिए पवित्र आत्मा परमेश्वर दिया गया இந்த है। நல்ல தெய்வத்தை அறியாம அந்தமான் நிக்கோபார் உள்ள மக்கள் எத்தனையோ பேர் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. इस अच्छे परमेश्वर को जाने बिना अंडमान निकोबार में कितने सारे लोग कहां कहां भटक रहे हैं। நீங்க நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பயமெல்லாம் நீங்கிடும். யாரை பார்த்தாலும் இயேசு அறிவிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் கிடைச்சிடும். अच्छा से घुटना टेक कर आप प्रार्थना करेंगे तो आपके अंदर डर चला जाएगा, किसी को भी यीशु के बारे में बता सकते हैं। ஜெபம் பிரேயர் ஒன்று தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். प्रार्थना एक है जो आपको हिम्मत देगा। எல்லா மக்கள் மீது அதிகாலையில் எழுந்து இயேசுவே இந்த முழு அந்தமான் நிக்கோபார் முழுதும் இயேசு ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. और सभी सुबह उठकर प्रभु अंडमान निकोबार को यीशु के लहू से आप कवर करिए बोल के எல்லா प्रार्थना करिए। மக்களின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். सारे लोगों को लहू से छिड़कना है। எல்லா அரசு அலுவலர்கள் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். सारे जो है सरकार के लोगों को जो है लहू से जो है छिड़कना है। நீங்க வாழ்கின்ற பகுதியில ரத்தத்தை தெளிங்க, இயேசு ரத்தத்தை जहाँ தெளிங்க. पर आप रहते हैं वहाँ यीशु का लहू को आप छिड़काव करिए। ஹல்லேலூயா. हालेलुया। விலையேற ரத்தத்தை சிந்தி இருக்கிறாருங்க நம்முடைய ஆண்டவர். इसीलिए परमेश्वर ने हमारे लिए जो लहू को, पवित्र लहू को बहाया है। செய்தியின் தலைப்பு ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். और इस
संदेश का शीर्षक है मैं ही परमेश्वर हूँ लोगों को बताए। இந்த இயேசு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே நாம் சாட்சியாக வாழ்வதற்கு தான். पवित्र आत्मा परमेश्वर दिया गया ये उद्देश्य हम गवाह के रूप में खड़े रहने के लिए। மூன்றாவதாக तीसरी எந்த बात, ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அவர் மறுதலிக்காத ஒரு இருதயத்தை தேவன் தந்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கும். हमें ऐसा हृदय दिया है कि कितना भी संकट आओ तकलीफ आओ परमेश्वर को नहीं भूलने की இந்த तरह। பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள்லாம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. ये तकलीफें निंदाएं परमेश्वर के प्रेम से हमें अलग नहीं कर सकती। ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, रोमियो 8 और उसका 18 वचन इस प्रकार कहता है இக்காலத்து பாடுகளானது வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடுதல் அல்ல என்று சொல்கிறார். और कहता है कि ये जो समस्या आने वाली महिमा के सामने कुछ भी नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக चौथा विषय, எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு மறுதலிக்காதபடி அவர் சொந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம हम उनके निज प्रजा उनके बच्चे हैं, संतान है कि कोई भी तकलीफ आओ संकट आओ उनको छोड़कर हम नहीं जाएंगे। நாம தெய்வத்துடைய அன்பை நம்ம சொல்லாம யாருக்கு சொல்ல முடியும்? हम परमेश्वर का प्रेम को हम ना बताए तो कोई और कौन बताएगा? अच्छा से सोच कर देखिए। आंख नहीं है, आंख है नहीं है, बात नहीं कर सकता, मुंह नहीं, बात नहीं कर सकता, कान है, कुछ भी नहीं कर सकता, ऐसे लोगों ऐसे चीज को लेकर मूर्ति को लेकर कितना बड़ाई मार रहे हैं। जब जिसका कुछ भी नहीं है उसको लेकर इतना बड़ाई से बात करते हैं, जीवित परमेश्वर के बारे में और कितना हमें बात करना है। இந்த பூமியிலே வாழும்போது அவர் அறிவிப்பதற்காகவே ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். इस पृथ्वी पर जीते समय उनके बारे में बताने के लिए ही पवित्र आत्मा परमेश्वर में दिया गया பரிசுத்த है। ஆவியானவர் வந்து பயத்தின் ஆவி கிடையாது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவர். पवित्र आत्मा परमेश्वर डर की आत्मा नहीं है, वो संयम की, बुद्धि की और जो है वो सामर्थ की आत्मा நிறைய है। காரியம் பேசிட்டே போலாம், உங்களுக்கு டைம் நான் அதிகமா எடுத்துட முடியாது, நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். நான் और भी बहुत बता सकता हूँ, समय ज्यादा ले नहीं सकता, मैं समाप्त कर பரிசுத்த दूंगा। ஆவியானவர் வந்து சோம்பேறி கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. पवित्र आत्मा परमेश्वर आलसी नहीं है। நான் இன்னைக்கு முடியாது நாளைக்கு பாக்குறேன் அப்படிலாம் கிடையாது. आज मुझसे नहीं होगा कल देख लूंगा, ऐसा सब नहीं है। இயேசு 62ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும், यशायाह 62 का 1 से लेकर 7 तक, அதுல 1 7 வரைக்கும் நீ நோட் பண்ணீங்க. 1 से लेकर 7 तक आप नोट करिएगा। 6 7 वसंत மாத்திரம் வாசித்து நான் ஜெபத்தை முடிக்கிறேன். 6 और 7 वचन को मात्र पढ़कर हम प्रार्थना को समाप्त करेंगे। படிங்க. 62 का 7 और जब तक वह यरूशलेम को स्थिर करके उसकी प्रशंसा पृथ्वी पर ना फैलाए तब तक उसे भी चैन ना लेने दो। यहोवा ने अपने दाहिने हाथ की और अपनी बलवंत भुजा की शपथ खाई है, निश्चय मैं भविष्य में तेरा अन्न और तेरे शत्रुओं को खाने के लिए ना दूंगा और परदेशियों के पुत्र तेरा नया दाग मधु जिसके लिए तूने परिश्रम किया है नहीं पीने पाएंगे। போதும். 6 7 நான் படிச்ச தமிழ்ல படிக்கிற சகோதரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எருசலேமே உன் பதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு கால மௌனமாயிர ஜாமக்காரரை கட்டடுகிறேன் என்று சொல்கிறார். हे यरूशलेम मैंने तेरी शहरपनाह पर पहरुए बैठाए हैं, वे दिन और रात कभी चुप ना रहेंगे। உங்களுக்கு இரவும் பகலும் வாக்குக்கான பெருமிச்சு விடுகிற பரிசுத்த ஆவியானவர் ஜெப ஆவியா நிரப்புவேன் என்று சொல்கிறார். पवित्र आत्मा दिन और रात प्रार्थना करने की तरह प्रार्थना की आत्मा से भरेगा कहता है। உன் மதில்கள் மேல் உனக்கு எதிராக இருக்கிற மதிலாக இருக்கலாம், தடையாக இருக்கிற மதிலாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிருந்த ஜாமக்காரனை கட்டடுகிற உன்னை ஜெபமே எல்லா எதிர்ப்புகளையும் முறியடிக்க சகோதரா. और शहर पनाह पर चाहे विरोधी हो चाहे कुछ भी हो ऐसे पहरुए बैठाए हैं कि रात और दिन जो है जो प्रार्थना करे। உன்னுடைய மதில்கள் ஒருவேளை ஜெபிக்க முடியாத தடையாக இருக்கிற மதிலாக இருக்கலாம், அல்லது ஊழியம் செய்யக்கூடாதபடி இருக்கிற தடையாக இருக்கலாம். எல்லா தடைகளுக்கு மேலாக ஆண்டவர் சொல்கிறார், நான் இரவும் பகலும் ஜெபாவியை நிரப்புவேன் சொல்கிறார் அவர். जहां पर परिस्थिति है कि सेवा नहीं कर सकते, रुकावटें हैं, रात और दिन प्रार्थना करने की आत्मा में उंडेलूंगा परमेश्वर कहता है। கர்த்தரை பிரசா பண்ணுகிறவளே நீ அமெரிக்கா இருக்க ஆகாது என்று எழுதுகிறார். प्रभु का काम होने तक चैन से नहीं रहना करके परमेश्वर कह रहा है। இயேசுவை அறிவிக்கிற நீங்க ஒரு நாள் ஓய்ந்திருக்க கூடாது என்று சொல்கிறார். यीशु मसीह के बारे में बताने के विषय में एक दिन भी जो है विश्राम नहीं लेना है। அவர் எருசலேமை சிறைப்படுத்தி பூமியிலே அவர் புகழ்ச்சியாக வரைக்கும் அவரை உங்களுக்கு ஒரு ஆவியானவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். जब तक यरूशलेम को स्थिर ना कर दे, पृथ्वी पर प्रशंसा ना फैला दे, तब तक जो पवित्र आत्मा हमारे अंदर है वो चैन से रहने ना दे। கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आंखों को बंद कर आइए प्रार्थना உங்களுக்கு ஒரு करें। ஆவியானவர் வந்து உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அவர் पवित्र आत्मा परमेश्वर आपको चला रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க மத்தியில உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் पवित्र आत्मा परमेश्वर आपके बीच में वो निवास कर रहे हैं। அது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20 கவனிச்சு பாருங்க. पहला कुरिन्थियों 6 अध्याय
अध्याय 19 और 20 को पढ़कर देखिएगा। உங்கள் சரீரமான தேவனாலே பெற்றும் आपका शरीर परमेश्वर का है பரிசுத்தாவியர் தங்களுடைய ஆலயமாக இருக்கிறது. और वो पवित्र आत्मा का मंदिर है। இந்த சரீரமானது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. तुम्हारा शरीर तुम्हारा नहीं है। हालेलुया, हालेलुया। இது உங்களுக்கு சொந்தமான சரீரம் கிடையாது. இது ये आपका निज शरीर नहीं है। 20 வசனம் 6:20 சொல்லுது, और छठा अध्याय 20वां वचन कहता है, எனவே உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். तुम्हारे शरीर से भी और आत्मा से भी परमेश्वर की महिमा करना है। தேவன் ஆவியாக இருக்க உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரி. परमेश्वर आत्मा है और आपके अंदर वो निवास कर रहा है प्रियो। இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். यीशु के लिए गवाह के रूप में जीने के लिए ही पवित्र आत्मा परमेश्वर आपको दिया गया है। ஆண்டவர் சொல் நானே தேவனுக்கு நீங்க சாட்சி என்று சொல்கிறார் அவர். प्रभु कहता है कि मैं ही परमेश्वर तुम मेरी गवाह हो। நீதிமொழிகள் 27:11 படிச்சு பாருங்க. नीति वचन 27 का 11 पढ़कर देखिए। என் மகனே, हे मेरे बेटे, என் மகளே, हे मेरी बेटी, என்னை நிந்திக்கிறவன் உத்தரவு கொடுக்கத்தக்கதை ஞானவானாகிய இதயத்தை சந்தோஷப்படுத்திட்டு சொல்கிறார். और कहता है कि तू ज्ञान को कमा ले कि मैं आनंदित हो जाऊं। अनेकर இன்னைக்கு இயேசுவை நிந்திக்கிற கூட்டங்கள் अनेक உண்டு. आज बहुत सारे लोग यीशु को निंदा करने वाले लोग हैं। உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுற கூட்டங்க நிறைய இருக்குது. आपके सामने नहीं अच्छा और पीछे निंदा करने वाले बहुत सारे लोग हैं। அவங்க உங்களை நிந்திக்கல, தேவனை நிந்திக்கறாங்க. वे परमेश्वर की निंदा कर रहे हैं, आपकी निंदा नहीं कर रहे हैं। நீ ஞானவானாகி நீ இதயத்தை சந்தோஷப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். प्रभु कहता है कि बुद्धिमान होकर मेरा मन आनंदित कर। हालेलुया, हालेलुया। ஞானமுள்ள இதயத்தை ஆண்டவரே கேளுங்க நீங்க. परमेश्वर से बुद्धिमानी वाला हृदय मांगिएगा। அதான் மோசே 90 சங்கீதத்திலே 12 கேட்டார், ஆண்டவர் 12ஆம் வசனத்தில் பேசுகிறார் மோசே. और इसीलिए जो है भजन संहिता 90 का 12 में मूसा इस प्रकार कहता है, நாங்கள் ஞான இருந்தும் லாகுபடி நாட்கள் என்ன அறிவு எங்களுக்கு போதித்தலும் என்று சொல்கிறார். हमारे दिन कितने हैं उसके गिनने की समझ हमें दे दीजिए। ஞானமுள்ள இருதயத்தை கேளுங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிங்க அதிகமாக. घुटने टेक कर ज्यादा प्रार्थना करिए कि समझ और बुद्धि की मन हमें परमेश्वर दे। நீதிமொழிகள் 21:22 சொல்லுது, 21:22. नीति वचन 21 का 20 कहता है, 21:22. 21 और 22, பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவன் நம்பினாரனை இடித்து போடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 21:22 நீதிமொழிகள் 21:22. 21 का 22वां वचन। என் அன்பான சகோதர சகோதரி, मेरे प्रिय இந்த बहन தேசத்துல और भाई, அந்தமான் நிக்கோபார்ல நிறைய துஷ்ட ஆமானின் கிரிகள் நிறைய இருக்கலாம். इस अंडमान निकोबार में दुष्ट के कार्य बहुत सारे हो रहे हैं। அந்த கர்த்தருக்கு விரோதமான கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற காரியங்கள் நிறைய இருக்கலாம். परमेश्वर के विरोध में करने वाले कार्य बहुत हो सकते हैं। இங்கே சாலமன் ஞானி என்ன ஆவியானவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், सोलोमन के द्वारा पवित्र आत्मा परमेश्वर क्या लिखवा रहा है, பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவன் நம்பினாரனை இடித்து போடுவான்னு சொல்லப்படுகிறது. बुद्धिमान शूरवीरों के नगर पर चढ़कर उनके बल को जिस पर वे भरोसा करते हैं नष्ट कर देता है। இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு முழு இந்திய தேசத்தையும் எல்லா முழு இந்திய தேசத்தை முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்திய தேசத்துல ஜனாதிபதி மாளிகையிலையும் ஜனாதிபதி குடும்பத்தையும் பிரதமர் குடும்பத்தையும் டெல்லி தலைநகர் இருக்கிற நாடாளுமன்றம் பாராளுமன்றம் டெல்லி தலைநகர் முழுவதும் எல்லா இந்திய தேசம் எல்லா மாநில கவர்னர் மாளிகை செக்ரட்டரி அலுவலகங்கள் எல்லா அரசு அலுவலக ரத்தத்தை தெளித்து முழங்கால் படி ஜெபிங்க சகோதரா. और इंडिया देश के लिए घुटने टेक कर अधिकारियों के लिए और जो है शासन करने वालों के लिए सरकार के लिए सारे नेताओं के लिए लहू को छिड़क कर प्रार्थना करिएगा। பலவானுடைய பட்டணம் பலவான் நினைக்கிறான், இந்த அந்தமான் நிக்கோபார்ல வந்து அழிச்சலான்னு நினைக்கிறான் அவன். और शूरवीर सोचते हैं कि अंडमान में वे ही जो है ऐश्वर्यवान है। அவன் வந்து எதையாவது செய்யலாம்னு சொல்லி சாத்தான் திட்டங்களை செய்யலாம். उनको लेकर शैतान योजना बनाता है कि कुछ ना कुछ करे। நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். आप और मैं बुद्धिमान की तरह है, ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். प्रार्थना करने वालों की तरह அந்த है। ஞானம் உள்ளவன் அவன் நம்பினான இடித்து போடுவான்னு சொல்லப்படுகிறது. बुद्धिमान ही जो है अपने ज्ञान से नगर पर चढ़कर जो है उससे चढ़कर नष्ट ஜெபிக்க करता है। ஜெபிக்க எல்லாம் மாறி போகும் சகோதரா சகோதரி. भाई और बहन आपकी प्रार्थना करते करते सब कुछ बदल நீங்க जाएगा। லாஸ்ட் கடைசியா வீட்டுக்கு சென்று படிங்க பிரசங்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். आप घर जाकर सबोपदेशक का 9वां अध्याय को पढ़िएगा। 12ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வீட்டுக்கு சென்று படிங்க. घर जाकर 12 से लेकर 15 वचन तक जरूर கர்த்தர் पढ़िएगा। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीषित நேரத்தை करे கொடுத்த என் தேவனுக்கும் और समय देने वाले परमेश्वर को, என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பின அருமையான அன்பு சகோதரிக்கும் और मैं यहाँ पर इस्तेमाल होना है करके चाहने वाली प्रिय बहन को அன்பு தகப்பனாருக்கும் और प्रिय जो है पिता को, நேரம் எடுத்து அமர்ந்திருக்கிற அருமையான திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்கும் समय लेकर बैठकर मेरे वचन को सुनने वाले प्रिय कलीसिया के विश्वासियों நன்றி को சொல்லி என் சாட்சி செய்தி முடிக்கிறேன். मैं धन्यवाद देकर मेरी गवाही को और वचन को मैं समाप्त இந்த कर रहा சாட்சி हूँ। எவ்வளவு ரொம்ப கம்மியா சொல்லணும்னா கட் பண்ணி சொல்லி இருக்கிறேன். मैं अपनी गवाही को बहुत ही संक्षेप में काट काट कर बताया हूँ। கர்த்தரை சித்தம் என்றால் மறுபடியும்
மறுபடியும் கர்த்தருக்கு சித்தம் என்றால் சகோதரி அழைப்பாங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்ததை மீண்டும் மத்தியிலே சாட்சியாக பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைத்து கொண்டு प्रभु வருவார். की इच्छा और ये बहन दोबारा बुलाए तो मैं अपनी गवाही को पूरा मैं தொடர்ந்து बताऊंगा। எனக்காகவும் அதிகமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். लगातार मेरे लिए प्रार्थना करिएगा। நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஒரு டெய்லி ஒரு நபருக்காவது இயேசு அறிவிங்க. आपको एक ही काम करना है, हर दिन एक व्यक्ति को कम से कम यीशु के बारे நல்ல में बताइए। அருமையான சபை, நல்ல ஊழியம் நடக்கிறது, ஐடிவி நல்ல சொல்லுங்க, ராஞ்சிகால ஆராதனை நடக்குதுன்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்க நல்ல தாராளமா. अच्छा जो है बहन अच्छा सेवा चला रही है, अच्छा रांची हॉल आपको मिला है, इनवाइट करिए लोगों को। இங்கேயும் அந்தமான்லயும் தெரு பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். और अंडमान में हम स्ट्रीट गॉस्पल कर रहे हैं। எனக்கு ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்சதுன்னா अगर मुझे हिंदी अच्छा बात करने आता, இங்க இருந்து ஜாட்டத்துல இருந்து பம்பலாடு வரையும் போட்ல பேசிட்டே போவேன் நான். मैं यहाँ से लेकर बम्बू फ्लैट तक बोट में ही सबको बताते जाता। எனக்கு ஏதோ கட் பண்ணி வச்சிருக்கிறாரு கொஞ்சம் ஸ்டார்ட். परमेश्वर मुझे थोड़ा रोक के रखा है। தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். मेरे लगातार प्रार्थना கர்த்தர் करिए। உங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको, आपके परिवारों को, बच्चों को आशीषित करे। Praise the Lord. आमीन। आइए तालियों को बजाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। हालेलुया। हम सभी उठकर खड़े हो जाएंगे। एक अद्भुत जो है गवाही को हमने सुना है। कितने लोग आशीषित हुए हैं?